Am I audible? AV clear-ஆ சொல்லுங்க பார்க்கலாம். ஆடியோ வீடியோ எல்லாமே clear-ஆ இருக்கா? ஆடியோ வீடியோ எல்லாமே clear-ஆ இருக்கா? Good morning, good morning. Hi, hello. Welcome, welcome. கரெக்டாக டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளோட ஃபியூச்சர் பவர்ட் பை கோகுலம் ReNEET சீரீஸ், அதில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் வந்து இக்விலிபிரியம். ஸோ இக்விலிபிரியத்தில் வந்து நான் வந்து கூட அடிஷ்னலாக வேறு சாப்டர் எதுவும் எடுக்கலை. பிகாஸ் இக்விலிபிரியத்திலே வந்து நமக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. ஃபிசிக்கல் இக்விலிபிரியம், கெமிக்கல் இக்விலிபிரியம், அயோனிக் இக்விலிபிரியம், இந்த ஏரியாவே வாஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லா ஏரியாஸ்லேருந்தும் கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கோம். அந்த கொஸ்டின் மூலமாக நாம் வந்து கான்செப்ட் எல்லாமே பக்காவாக ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பெல்லாமி பிளேக், எஸ், குட் மார்னிங். அப்போது நம்ம செஷன் ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் சி யாரெல்லாம் வந்திருக்கேன்னு பார்க்கட்டும். பசங்கள்லாம் வந்தவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம புதுசாக நம்ம சேனலுக்கு வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம செஷனுக்கு வரட்டும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம முடித்த சாப்டர்ஸ் வந்து மோல் கான்செப்ட் முடித்தேன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் முடித்தேன், அதுக்கப்புறம் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் பாண்டிங், 4 சாப்டர் ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஓகே, அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி நாம் இக்விலிபிரியம் முடிக்க போகிறேன். ஓகே, அண்ட் டுமாரோ வில் பி டேக்கிங் தெர்மோடைனமிக்ஸ், கூட முடிஞ்சால் ரிடாக்ஸும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளான் போயிட்டுருக்கு. 10 டேஸுக்குள்ளே நம்ம மொத்த சாப்டரையும் நாம் ரிவைஸ் பண்ணுறோம் த்ரூ கொஸ்டின்ஸ். ரைட்டா? எஸ். ஸோ எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அயோனிக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. முழுசாக வீடியோவை பாரு. ஓகே, ரைட்டா? ஸோ நம்ம செஷன் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். 1 செகண்ட். எஸ் எஸ். ஸோ இக்விலிபிரியம்னு சொல்லும்போது முதல்ல அந்த கான்செப்ட் நம்ம ஜஸ்ட் ப்ரஷ் அப் பண்ணலாம். இக்விலிபிரியம்னா என்ன? இக்விலிபிரியம் வந்து மெயினாக வந்து ரிவர்சிபிள் கெமிக்கல் ரியாக்ஷன். ரிவர்சிபிள் கெமிக்கல் ரியாக்ஷன்னா ஃபார்வர்டு ரியாக்ஷனும் இருக்கும், பேக்வேர்டு ரியாக்ஷனும் இருக்கும். அப்போது ரியாக்டண்ட் ப்ராடக்டாகவும் மாறிட்டு இருப்பாங்க, ப்ராடக்ட் ரியாக்டண்டாகவும் மாறிட்டு இருப்பாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ரிவர்சிபிள் ரியாக்ஷன் எல்லாமே இக்விலிபிரியம் கிடையாது. இக்விலிபிரியம் வந்து ஒரு நிலைமை, ஒரு ஸ்டேட்டு. Equilibrium is a state of a reversible reaction in which forward reaction ஓட ரேட்டும் backward reaction ஓட ரேட்டும் ஈக்குவலாக இருக்கும். forward reaction ஓடையும் backward reaction ஓடையும் ரேட்டு ஈக்குவலாக இருக்கிற அந்த நிலைமைக்கு சொல்கிற பேர் தான் equilibrium. equilibrium வந்துச்சுன்னா ரியாக்டண்ட் ப்ராடக்ட் எல்லாருமே இருப்பாங்க, ஆனால் எல்லாரோடையும் கான்சன்ட்ரேஷன் அதே மாதிரி எல்லா மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸும் கான்ஸ்டண்ட்டாக இருப்பேன். இதுதான் equilibrium. இதுதான் இந்த சாப்டரோட ஒரு பேசிக் ஐடியா. இப்போ நம்ம செஷனுக்கு போகலாம். குட் மார்னிங் அச்சுகுமார், டாக்டர் அச்சுகுமார். ஓகே, ரைட். ஸோ வி ஹாவ் அவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஃப்ரீ எனர்ஜினா உங்களுக்கு தெரியும், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஃபார் ஏ ரிவர்சிபிள் ரியாக்ஷன். சும்மா ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்லலை, அட் இக்விலிபிரியம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அட் இக்விலிபிரியம்னு சொல்கிறாங்க. ஓகே, பெல்லாமி ஆர்கானிக் எல்லாம் நம்ம ஆரம்பிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஹைட்ரோ கார்பன், ஹாலோ ஆல்கேன், ஆல்கஹோலு, ஆல்டிஹைடு, அமீனு, கவலையப்படாத, செட் பண்ணி தரேன், டோன்ட் வரி. சைலண்ட் மாஃபியா, ஹாய் சைலண்ட் மாஃபியா. ஹம்சினி, குட் மார்னிங். எஸ். ஸோ ஃப்ரீ எனர்ஜி ஃபார் அ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மட்டும் சொல்லாமல் இக்விலிபிரியம்னு சொல்லியிருக்கு. அட் இக்விலிபிரியம்னு சொன்னால் அங்கே டெல்டா ஜி என்ன வரும்? சார், டெல்டா ஜி ஷுட் பி 0. டெல்டா ஜி ஷுட் பி 0. எஸ் எஸ், 0 0. பெல்லாமி பிளேக், கரெக்டாக சொல்லியிருக்கேன், 0 இஸ் த ரைட் ஆன்சர். ஹாய் 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 ஹாய், 0 இஸ் த ரைட் ஆன்சர். பசங்களா ஓகேவா? நல்லா இருக்கு சைலண்ட் மாஃபியா. ஆக்சுவலி சைலண்ட் மாஃபியாவோட ரியல் நேம் என்ன? 0. வெரி குட், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. எஸ், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து 0வாக இருக்கும். ஓகே, டெல்டா ஜி நெகட்டிவ்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், பாசிட்டிவ்னா நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், அதெல்லாம் நமக்கு தெரியும். இக்விலிபிரியத்தில் டெல்டா ஜியோட வேல்யூ 0. மறந்துடாதீங்க. ரைட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஏ ரியாக்ஷன் ரீச்சஸ் எ ஸ்டேட் ஆஃப் இக்விலிபிரியம் ஓன்லி வென். நான் இப்போ சொன்னேன் இன்ட்ரோடக்ஷனில், நான் சொன்ன கான்செப்ட் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஈஸியாக சொல்ல முடியும். ஷர்மிகா, ஓகே, ஷர்மிகா பேர் கேட்ட மாதிரி தான் இருக்குது, பார்த்த மாதிரி தான் இருக்குது.
ரைட் பாருங்க, ரியாக்ஷன் ரீச்சஸ் a state of equilibrium only when எப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் இக்விலிபிரியத்தில் வந்திருக்கேன்னு சொல்ல முடியும். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும் நடந்தால் பத்தாது, ஃபார்வேர்டும் நடக்கணும், பேக்வேர்டும் நடக்கணும். அது மட்டும் இல்லை, ஃபார்வேர்டு நடக்கிற அதே ஸ்பீடில் அதே ரேட்டில் பேக்வேர்டும் நடக்கணும். அப்போ நமக்கு இதில் இருந்து எந்த கொஸ்டின் எந்த ஆப்ஷன் எடுக்கலாம்? ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஸ்டாப் ரியாக்டிங்? நாட் அட் ஆல். அப்படியெல்லாம் இல்லை, ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸ்டாப் ரியாக்டிங் இல்லை, ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பிகாஸ் we are talking about டைனாமிக் equilibrium. நம்ம வந்து படிக்கிறது வந்து வெறும் equilibrium இல்லை, டைனாமிக் equilibrium. டைனாமிக் equilibriumத்தில் ரியாக்ஷன், ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வேர்ட் ரியாக்ஷனும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். The concentration of reactant and product must become equal. Concentration oda reactant oda concentration product oda concentration equal ah irukanunu endha avasiyamum illa. Equal ah irukanunu avasiyam illa, constant ah irukanum. Enna constant ah irukanum. Ana ivenga equal nu solranga, adanal na edukka mudiyadhu, அந்த ஸ்டேட்மென்ட் எடுக்க முடியாது. ரெடியா? சி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எவ்வளோ கொஸ்டின் வரும். ஆக்சுவலி நம்ம வந்து ட்ரெண்ட் எல்லாம் பார்த்தா ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் எல்லாம் பார்த்தா என்ன சொல்கிறது, ஈக்குவலாக தான் டிவைட் ஆகுது. 100% எடுத்து அதில் 33% ஃபிசிக்கல், 33 இன்ஆர்கானிக், 33 ஆர்கானிக். அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்கானிக்கில் 1 or 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து எல்லா சாப்டர்ஸுக்கும் ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகே, ரைட்டா? எஸ். Next, the products react together at the same rate. Okay, at which they are formed. That is the right answer. Option C is the right answer. யார் சொல்லியிருக்காங்க? பெல்லாமி பிளேக் சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஹம்சினி சொல்லியிருக்காங்க, அச்சுகுமார் சொல்லியிருக்காங்க. எஸ், சேம் ரேட். ஃபார்வர்ட் ரியாக்ஷனோடையும் ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுறதுக்கு பேர் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், ப்ராடக்ட் ரியாக்டண்டாக மாறுறதுக்கு பேர் பேக்வேர்ட் ரியாக்ஷன். ரெண்டும் ஒரே ரேட்டில் ஒரே ஸ்பீடில் நடந்தால் அதுதான் இக்விலிபிரியத்தோட கண்டிஷன். ஓகே, ரைட்? எஸ். ஆஸ்பிரண்ட், எஸ், கிளியர். எப்போ சார் பயோ ஸ்டார்ட் ஆகும்? மண்டே வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்படி தான் சார் சொல்லியிருக்காங்க. டோன்ட் வரி. ஓகே, நான் ஷைன் சார் கிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த கொஸ்டின் பாருங்க. which of the following is not, அந்த நாட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. which of the following is not a general characteristics of equilibrium involving physical process? படிச்சு பாருங்க, ஆப்ஷன்ஸ் எல்லாமே படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க? equilibrium is possible only in a closed system at a given temperature. ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க, க்ளோஸ்டு கண்டெய்னர்ல தான் equilibrium அச்சீவ் பண்ண முடியும். பிகாஸ் ஓப்பன் கண்டெய்னர்ல gaseous ஸ்பீஷீஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகும். அப்படி எஸ்கேப் ஆச்சுன்னா ஃபார்வேர்டும் பேக்வேர்டு எல்லாம் ஒரே ரேட்டில் நடக்காது. ஸோ கண்டிஷன் என்ன? கண்டெய்னர் ஷுட் பி க்ளோஸ்ட். அப்போது நாட் ஏ ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது இல்லை. இக்விலிபிரியம் இஸ் டைனாமிக் இன் நேச்சர். ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு, டைனாமிக் தான். டைனாமிக் மீன்ஸ் வாட்? ரியாக்ஷன் ஸ்டாப்பே ஆகாது. இக்விலிபிரியம் வந்தால் கூட, இக்விலிபிரியத்தில் இருக்கும்போது கூட அங்கே ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபார்வேர்டும் நடக்கும், பேக்வேர்டும் நடக்கும். அப்போ அதுவும் ஆன்சர் இல்லை. Measurable properties of the system keep changing. நான் என்ன சொன்னேன்? At equilibrium, concentration and all the measurable properties remains constant. கான்ஸ்டன்டாக இருக்கணும். இவங்க சொல்கிறாங்க சேஞ்ச் ஆகும்னு. அப்போ அதுதானே தப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர். காஸ்மிக் வைப்ஸ், காலை வணக்கம், குட் மார்னிங். ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர். பெல்லாமி, வெரி குட். வாடா தானா வரேன்டா. ஓகே, equilibrium can be obtained from both side. அது பாசிபிள் தான். நீங்கள் ரியாக்டன்ஸில் இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஹேபர் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் எடுத்து அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணும்போதும் இக்விலிபிரியம் ப்ரொடியூஸ் ஆகும், இக்விலிபிரியம் அச்சீவ் ஆகும். அமோனியாவை எடுத்து டீகம்போஸ் பண்ணும்போதும் இக்விலிபிரியம் அச்சீவ் ஆகும். ஸோ இக்விலிபிரியம் கேன் பி அட்டைன்டு ஃப்ரம் போத் த சைட்ஸ். ஓகே, கிளியர்? எஸ், ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியராக பசங்களா? அங்கே பாருங்கள், நம்மளோட ஃப்ரீ நோட்ஸுக்காக நம்ம செஷனோட பிடிஎஃப் நோட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் எல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகே, அப்போ தான் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக அதில் வந்து நோட்ஸ் அப்டேட் ஆகும். ஓகே, எஸ்.
எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிராஃபிக்கல் கொஸ்டின் இக்விலிபிரியம் சாப்டர்ல இருந்து கிராஃபிக்கல் கொஸ்டின் வந்து நமக்கு வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா. அமோனியா இப்போ தானே சொன்னேன், ஹேபர் ப்ராசஸ், நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ரியாக்டன்ட் அமோனியா ப்ராடக்ட். ஸோ இதுதான் ஹேபர் ப்ராசஸ். ஹேபர் ப்ராசஸ் இக்விலிபிரியம் இஸ் கரெக்ட்லி எங்கே வந்து கரெக்டாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, எந்த கிராஃப் வந்து கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. கிராஃபை நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்க, ஜூம் பண்ணிட்டேன் பாருங்க கிளியரா. 4 கிராஃபும் பார்க்க முடியுது இல்லை, 4 கிராஃபும் பார்க்க முடியுதா? ரைட், ஆன்சர் சொல்லுங்க. 1 2 3 4 4 கிராஃப் இருக்கு. அப்போ கிராஃபோட கொஸ்டின் வரும்போது முதல்ல நீங்க செக் பண்ண வேண்டியது எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க. ஓகே ரைட்டா? எஸ் எஸ் பசங்களா, எல்லாருமே வந்து வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ காஸ்மிக். நான் இப்போ தான் சொல்கிறேன், எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே மாதிரி புதுசாக வந்தவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட், அப்போ நல்ல கிராஃப் பாருங்க. நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ரியாக்டன்ட். வி நோ தட் வித் டைம் போக போக ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன், இங்க கான்சன்ட்ரேஷன் தானே, ஆமா, ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் குறையணும். ப்ராடக்ட் அமோனியா ஸ்டார்டிங்ல இல்ல 0, ஆனா போக போக கூடணும், போக போக கூடணும். பாருங்க அப்படியே இருக்கானு. இங்க பாருங்க அமோனியா இங்க இருக்கு, ஆனா அது வந்து இனிஷியல் டைம்ல இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்து அதிகமா இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ்ல அமோனியா இருக்கக்கூடாது. ஸோ கிராஃப் இங்க இருந்து ஆரம்பிச்சா தப்பு, அது தப்பு. இங்கேயும் கிராஃப் அமோனியாவோட கிராஃப் இங்கிருந்து ஆரம்பிக்குது, தப்பு. அமோனியாவோட கிராஃப் இங்கிருந்து ஆரம்பிக்குது, தப்பு. இப்போ இங்கே பாருங்க அமோனியாவோட கிராஃப் 0ல இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா இனிஷியல் டைமில் ப்ராடக்ட் இல்லை, டைம் போக போக ப்ராடக்ட் கூடுது, ஃபைன். அதே மாதிரி இனிஷியல் டைமில் ரியாக்டன்ட் இருக்கு. ஸோ பாருங்க ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் ஆல்ரெடி இருக்கு. டைம் போக போக என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் தென் தே அட்டைன் a constant value. பாருங்க ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷனும் நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷனும் அமோனியாவோட கான்சன்ட்ரேஷனும் ஒரே மாதிரியா இருக்கு இல்ல, டிஃபரெண்ட் தான். இங்க பாருங்க ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் அதை விட கொஞ்சம் கம்மி, அமோனியாவோட கான்சன்ட்ரேஷன் அதை விட கம்மியா இருக்கு. கான்சன்ட்ரேஷன் ஒரே மாதிரி இல்ல, கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் கிடையவே கிடையாது. ஆனா ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கு, நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கு, அமோனியாவோட கான்சன்ட்ரேஷனும் கான்ஸ்டன்டா இருக்கு. அது போதும், கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா போதும், ஈக்குவலா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஸோ அதனால ஆப்ஷன் 1 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். ஹம்சினி இந்த கொஸ்டினுக்கு இல்லைல்ல, அச்சுகுமாரு 1, ரைட் ரைட் ரைட். அப்புறம் பெல்லாமி பிளேக் எஸ் 1, ஹம்சினி 1, காஸ்மிக் வைப்ஸ் 1 லைக் பண்ணிட்டேன். எஸ் ஓகே, ஆப்ஷன் 1 கரெக்டா. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம், ஒய் ஆக்சிஸ்ல மோலார் கான்சன்ட்ரேஷன். இதே மாதிரி இன்னும் கொஸ்டின் வரும். அப்போ நீங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் செக் பண்ணிட்டு தான் முடிவெடுக்கணும். அது பார்க்காம கிராஃபை பார்த்த உடனே ஏதோ ஒரு ஞாபகத்தில் போய் ஆன்சர் மார்க் பண்ணா நெகட்டிவ் மார்க் வந்துடும். டோன்ட் டூ தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எகெயின் கிராஃப். நான் சொன்னது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிராஃபை பார்த்தா முதல்ல பண்ண வேண்டியது என்ன? சார் இங்க கொஸ்டின் படிச்சு பாருங்க. A gives B, அவ்வளோதான். ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரிவர்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, இக்விலிபிரியம்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ இக்விலிபிரியத்துக்கு தரமானது எது, மேட்ச் ஆனது எதுன்னு பாருங்கள். முதல்ல பார்க்க வேண்டியது எக்ஸ் ஆக்சிஸ் டைம் தான், பிரச்சனை இல்லை. ஒய் ஆக்சிஸில் ரேட்டு கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொன்னால் ஃபார்வர்ட் ரியாக்ஷனோடையும் பேக்வர்ட் ரியாக்ஷனோடையும் ரேட்டு கான்ஸ்டன்டா இருக்கணுமா இல்லை ஈக்குவலா இருக்கணுமா சொல்லுங்க சார். ரேட்னு சொன்னா அது ஈக்குவலா தான் சார் இருக்கணும், கான்ஸ்டன்டா இருந்தா பத்தாது, ஈக்குவலா தான் இருக்கணும், ஈக்குவலா தான் இருக்கணும். அப்போ பாருங்க, ஏ வந்து இது ஃபார்வர்டு, ஸ்டார்டிங்கில் ஃபார்வர்டு ரியாக்ஷன் மட்டும்தானே நடக்கும். டைம் போக போக ஃபார்வர்டு ரியாக்ஷனோட ரேட்டு குறையுது, டைம் போக போக பேக்வர்டு ரியாக்ஷனோட ரேட்டு கூடுது. இது கான்ஸ்டன்ட், பத்தாது. இங்க பாருங்க, டைம் போக போக ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டு குறையுது, பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டு கூடுது. இது கான்ஸ்டன்ட், பத்தாது. இங்க பாருங்க ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டு குறையுது அப்புறம் கூடுது, பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டு கூடுது அப்புறம் குறையுது. இல்லை, இதுவும் இல்லை. இங்க பாருங்க, ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டு குறையுது, பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டு கூடுது. ஒரு டைமுக்கு அப்புறம் ரெண்டு பேரோட ரேட்டும் ஈக்குவலா இருக்கு. ரேட் ஷுட் பி ஈக்குவல். அதுதான் ஈக்விலிபிரியத்தோட கண்டிஷன். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர்.
சூப்பர். எல்லாமே முதல்ல சொல்லியிருக்காங்க. அச்சுகுமார், வெரி குட். வைப்ஸ், காஸ்மிக் வைப்ஸ், எஸ் ஈக்குவல். It should be equal, very good. Concentration இருந்தால் கான்ஸ்டண்டாக இருந்தால் போதுமான ரேட்டாக இருந்தால் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் மறுபடியும் கிராஃப் தான், ஆனால் வெரி சிம்பிள் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் சால்வ் பண்ண பசங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு காலம் 1 காலம் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மேட்சிங் பண்ணால் போதும். காலம் 1 காலம் 2 மேட்சிங் பண்ணால் போதும். வெரி ஈஸி கொஸ்டின். ரெடியா? இங்கே பாருங்க, கான்சன்ட்ரேஷன். அப்போ இது வந்து ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் டைம் போக போக குறையுது. ஓகே, அப்போ அது அப்படி பாருங்க, வேரியேஷன் ஆஃப் ப்ராடக்டா இல்லை, வேரியேஷன் ஆஃப் ரியாக்டண்ட். அப்போது இது இப்படி இருக்கும், 1-3ன்னு இருக்கும், 1-3 இருக்கும். இனி இது பாருங்க ப்ராடக்ட்டு டைம் இனிஷியலி ப்ராடக்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, டைம் போக போக கூடுது. ஸோ இது ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன். ப்ராடக்ட் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. அப்புறம் இது பாருங்கள், இது கான்சன்ட்ரேஷன் டேர்ம். ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் குறையுது, ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் கூடுது. இங்கே பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஈக்குவலாக இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் போதும், ஈக்குவல் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் இங்கே பாருங்கள், ஈக்குவலாகவும் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈக்குவல் ஆனதுனால ஒரு பிரச்சனை இல்லை, கான்ஸ்டன்ட் தானே. ஆமாம், நமக்கு அது போதும். ஈக்குவலாக இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும், நோ ப்ராப்ளம். இது கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்குது, அதே மாதிரி ஈக்குவலாகவும் இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் போதும், இது இஸ் ஈக்குலிபிரியம். ஸோ அதனால் நமக்கு என்ன பண்ணலாம், இது இங்கே வரும். ரெடியா? அப்போ நமக்கு பாருங்கள் 1-3 எடுக்கணும். 1-3 மட்டும் பார்த்தா போதும். இங்கே கிடைக்குது ஆப்ஷன் 1. 1க்கு 3. எஸ் ஆப்ஷன் நாட் விசிபிள். ஓகே, சாரி. நான் அது என்ன கிராஃப் கரெக்டாக பார்க்குறதுக்காக ஜூம் பண்ணதுனால தான். கிளியரா? 1-3, 2-1, 3-2. ஓகே, போலாமா சொல்லுங்க. எஸ். Next question. What is observed at equilibrium? Point in the reaction? Reaction தந்திருக்காங்க. PCl5 phosphorus pentachloride decompose ஆகுது, PCl3 and chlorine gas decompose ஆகுது. What is observed என்ன சொல்லியிருக்காங்க? At equilibrium சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் படிச்சு பாருங்க. Equal volumes of PCl5, PCl3, Cl2 இவங்கெல்லாம் இருப்பாங்களா? இக்விலிபிரியத்தில் ரியாக்டண்டும் ப்ராடக்ட்டும் எல்லாருமே கோ எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கு பேர் இக்விலிபிரியம் மிக்சர். என்ன பேர்? இக்விலிபிரியம் மிக்சர்னு சொல்லுவாங்க. இக்விலிபிரியம் மிக்சர்னு சொன்னால் என்ன தெரியுமா? ரியாக்டண்டும் ப்ராடக்ட்டும் எல்லாருமே இருக்கும், ஆனால் ஈக்குவல் வால்யூமாக இருக்கணும்னு சொல்லணும், அது தப்பு. ஈக்குவல் வால்யூமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈக்குவல் மாசு அதுவும் அவசியம் கிடையாது. The concentration of PCl5, PCl3 and Cl2 become constant. அது ஈக்குவல்னு சொல்லல, கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர், அதுதான் ஆன்சர். ரெடியா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஜியா, அது யாரு? RAM IORAMIO. Ioramio. What is this? சொல்கிற மாதிரி ஈஸியான பேரெல்லாம் வைக்கலாம்ல. ஓகே, கிளியர். எஸ். ரியாக்ஷன் கம்ஸ் டு ஸ்டாப். இல்லை, இக்விலிபிரியத்தில் ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகாது. பிகாஸ் அவர் equilibrium is dynamic equilibrium, not a static equilibrium. Clear? Concentration become constant. Yes. Super. ஓகே, ஸோ நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் பேஸ்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும்ல. இக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் மெயினாக 2 இருக்கும், கேசி இருக்குது, கேபி இருக்குது. கேபினா என்ன தெரியுமா? கேசினா equilibrium constant in terms of molar concentration. கேபினா equilibrium constant in terms of partial pressure. ஓகே, gaseous terms மட்டும்தான் கேபியோட எக்ஸ்பிரஷனில் இருக்கும். ஆனால் gaseous termஸும் aqueous termஸும் எல்லாமே கேசியோட எக்ஸ்பிரஷனில் இருக்கும். கேசி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குது. கேபி இஸ் ஈக்குவல் டு
Kp is equal to Kc into RT whole raised to delta Ng. Very important relationship எல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஓகே, இப்போ அதில் இருக்கிற பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு ஈக்குவேஷன் தந்திருக்காங்க பாருங்க. 3a plus 2b gives c. 3a plus 2b gives c. 3a plus 2b gives c. இந்த ஈக்குவேஷன் தந்திருக்காங்க. equilibrium constant very easy. நமக்கு தெரியும் equilibrium constant is equal to concentration of the product மேலே concentration of the reactant கீழே கோஎஃபிஷியன்ட் பவரில் இருக்கணும். கோஎஃபிஷியன்ட் பவரில் இருக்கணும். ஸோ எழுதி பாருங்க. equilibrium constant Kc. இங்கே ப்ராடக்ட் யார்? C. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் என்ன அர்த்தம்? மோலார் கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ மேலே 1 போட்டாலும் இல்லைனாலும் பரவாயில்ல. A கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A கோஎஃபிஷியன்ட் 3. அப்போ அது இங்கே க்யூபாக இருக்கும். அதே மாதிரி இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B கோஎஃபிஷியன்ட் 2. அப்போ அது இங்கே ஸ்கொயராக இருக்கும். ஸோ எங்கே இருக்குது இந்த ஆன்சர்? எங்கே இருக்குது இந்த ஆன்சர்? எஸ், ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எஸ், அட் equilibrium concentration constant, rate equal. எஸ், cosmic vibes. ஆப்ஷன் 4, வெரி குட் காஸ்மிக். பெல்லாமி, அச்சுகுமார், ஹம்சினி, எஸ், ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? போலாமா? மற்றவங்க எல்லாம் எங்கே? நேற்று இருந்து நிறைய பேர் இப்போ காணும். மற்றவங்க எல்லாம் எங்கே? உங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ரெடியா? A reaction A plus B gives C plus D ன்னு தந்திருக்காங்க. Initially we start. ஓகே, அப்போ நமக்கு முதல்ல equation எழுதி பார்க்கலாம். A plus B gives C plus D. ஓகே, initially we start with equal concentration of A and B ன்னு சொல்கிறாங்க. அப்போ இனிஷியலி நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணியிருப்பீங்க நீங்கள். அப்போ இந்த மாதிரி எழுதும்போது தெரியும்ல உங்களுக்கு. இனிஷியலி ஏயும் பியும் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 1 எடுக்கிறேன். 1 மோலார்னு எடுக்கிறேன். இனிஷியலி ப்ராடக்ட் இருக்குமா? இல்லை. இனிஷியலி ப்ராடக்ட் 0 இனிஷியலி ப்ராடக்ட் 0. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? we find the moles of C 2 times of A. இக்விலிபிரியத்தில் வாட் இஸ் த equilibrium கான்ஸ்டன்ட்? ஓகே, அப்போ இனிஷியலி இதுதான் நிலைமை. இனி equilibrium வரும்போது என்ன ஆகும் சார்? equilibrium வரும்போது கண்டிப்பாக ரியாக்டண்ட் குறையும் சார். அப்போ ஏயும் பியும் குறையும். அதுக்கேற்ற மாதிரி சியும் டியும் கூடும். கரெக்டாக? அப்போ ஏ குறையும். எவ்வளோ குறையுது தெரியாது. ஸோ அசியூம் பண்ணுங்கள் எக்ஸ் குறையும்னு அசியூம் பண்ணுங்கள். ஸோ ஏ எக்ஸ் குறையுது. அப்போ ஏ இருந்தது 1 தானே. இப்போ இருக்கிறது எவ்வளவு? 1 மைனஸ் எக்ஸ். இப்போ இருக்கிறது 1 மைனஸ் எக்ஸ். இனிஷியலி இருந்தது 1, இப்போ மிச்சம் இருக்கிறது 1 மைனஸ் எக்ஸ். இப்போனா என்ன? இப்போனா equilibrium வந்துருச்சு 1 மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி பியும் 1 இருந்தது, அதிலிருந்து எக்ஸ் போகும். ஏன் எக்ஸ் போகும்னு சொல்கிறாங்க? இது 1, இதுவும் 1. அப்போ ஏயிலிருந்து எக்ஸ் போனால் பியிலிருந்தும் எக்ஸ் தான் போகும். அப்போ இதுவும் 1 மைனஸ் எக்ஸ். அப்புறம் சார் இங்கே சியும் டியும் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும் பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் 1 தானே. ஸோ இங்கேருந்து 1 போனால் இங்கேருந்து 1 வரும். அப்போ இங்கே எக்ஸ் போனால் அங்கே எக்ஸ் வரும். புரியுது இல்லை? இங்கே 1 மோல் போனால் இங்கே 1 மோல் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இங்கேருந்து எக்ஸ் போயிருக்கேன். அப்போ இங்கே எக்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக சி வந்து எவ்வளோ இருக்கும்? எக்ஸ் இருக்கும். இதுதான் நிலைமை. அப்புறம் சொல்கிறாங்க இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான லைனு. த மோல்ஸ் ஆஃப் சி 2 டைம்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்கிறாங்க. மோல்ஸ் ஆஃப் சி எவ்வளவு சார்? மோல்ஸ் ஆஃப் சி வந்து எக்ஸ். இக்விலிபிரியத்தில் மோல்ஸ் ஆஃப் சி வந்து எக்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் மோல்ஸ் ஆஃப் ஏ. மோல்ஸ் ஆஃப் ஏ எவ்வளவு? 1 மைனஸ் எக்ஸ். 2 into 1 minus x. அப்போ இது சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணால் எக்ஸுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 2x. 2x இந்த பக்கம் கொண்டு வந்தால் 3x ஆகும். 3x இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 2/3. எக்ஸோட வேல்யூ 2/3 கிடைச்சிது. நமக்கு தேவை equilibrium constant. ஓகே, பாருங்க. பானு வா, பானு அக்கு. ஓகே, அசத் சாரி அலிகான், குட் மார்னிங் வந்தாச்சு. நாங்கள் மிஸ் பண்ணோம். ஸோ equilibrium constant Kc, concentration of product யாரு? concentration of C into concentration of D divided by concentration of A into concentration of B. சொல்லுங்க, C க்கு கரஸ்பாண்டிங்கா X, D க்கு கரஸ்பாண்டிங்கா X. X ஓட வேல்யூ 2/3. ஸோ நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம் சார். அப்போ 2/3 into 2/3 divided by denominatorல concentration of A 1 minus x. சார் 1 minus x னா என்ன சார்? 1 minus x னா 1 minus 2/3. 1 minus 2/3 into 1 minus 2/3. சால்வ் பண்ணுங்க சார். அப்போ நியூமரேட்டரில் 2 into 2 4, 3 into 3 9 whole divided by சார் 1 minus 2/3. 1 minus 2/3 பாருங்க. 1 into 3 3, 3 minus 2 1, 1/3. 1/3 into 1/3. 1/3 into 1/3 னா 1/9 வரும்.
1 by 9 வரும். அப்போ 9 எப்படி a by b divided by c by d. அப்போ 4 into 9 divided by 9 into 1. ஸோ ஈஸியாக வந்து 9 கட் ஆகும். ஆன்சர் வந்து 4. ஆன்சர் வந்து 4. ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1. எஸ், குட் மார்னிங். வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சா? எஸ் எஸ். ஆன்சர் 4ஆ? 4 எப்படி வரும்? ஆன்சர் 4. ஆப்ஷன் 4 இல்லைல்ல அலிகான்? ஆன்சர் 4. ஆப்ஷன் 4 கிடையாது இல்லை? கிளியரா? போலாமா? ஓகே. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஓகே. ரைட். இல்லைப்பா நான் சாப்பிடல. நீ சாப்பிட்டியா? என்னாச்சு இப்படி எல்லாமே சாப்பிடல? ஆன்லைன் கிளாஸ் தானே, கூடவே சாப்பிட்டுக்கோ, உடம்பையும் பார்த்துக்கோ. ஹெல்த் ரொம்ப முக்கியம் நமக்கு. போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ரைட். போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The velocity constant. Sir, what is this velocity constant? பசங்களா, velocity constantனா equilibrium constant கிடையாது. velocity constantனா rate constant. கெமிக்கல் கைனடிக்ஸில் நீங்கள் இந்த டேர்ம் பார்த்துருப்பீங்கல்ல. velocity constant for the forward reaction 10. velocity constant of forward, அப்போ kfன்னு போடலாம், அது 10. and the equilibrium constant kcன்னு போடலாம், that is 50. velocity constant of the backward reaction kb, இது கண்டுபிடிக்கணும். சிம்பிள் கொஸ்டின்ல என்ன பண்ணலாம்? What is the relation? Sir, equilibrium constant kc is equal to kf by kb. kf எவ்வளவு? 10. kb எவ்வளவு? தெரியாது. kc எவ்வளவு? 50. ஸோ இது சால்வ் பண்ணுங்க, இதை சால்வ் பண்ண ஆன்சர் ஆயிடுச்சு. ஸோ கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு 10 by 50. 10 by 50னா என்ன சார்? 10 by 5 by 10 இப்படி தானே. 10 by 5னா என்ன சார்? 2 by 10 தானே. 2 by 10னா என்ன சார்? 0.2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் 1. 0.2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் 1. ஒரே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம்ல, அதான் நம்ம யாருமே சாப்பிடல. ஐயோ, இதுல எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கிரிஞ்சாக இருக்குது. பரவாயில்ல. ரெடியா? ஆப்ஷன் 1 கிடைச்சதா? மறந்துடாதீங்க, ரிலேஷன்ஷிப்பும் மறந்துடாதீங்க. இக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு kf by kb. kfனா என்ன? ரேட் கான்ஸ்டன்ட் or velocity constant of forward reaction. kb na rate constant or velocity constant of backward reaction. ரெடியா? சரி, சும்மா சொன்னேன், கிரிஞ்செல்லாம் இல்லை. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கடா. வாடா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்டா. பாருங்க. 1 mole hydrogen, 2 mole iodine, 1 mole hydrogen, 2 mole iodine taken initially in a 2 liter vessel. Okay, number of moles of hydrogen at equilibrium தந்திருக்காங்க 0.2. number of moles of I2 and HI at equilibrium. இதுவே கிரிஞ்சுனா இதுவே கிரிஞ்சுனா சார் பல இதை பார்க்கல போல. இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. என்னப்பா சார் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டீங்களா? இமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, 90s நானெல்லாம் எனக்கு இதெல்லாம் கிரிஞ்சாக ஃபீல் ஆகும். உங்களும் அப்படியே இல்லை, அதெல்லாம் கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாங்க. ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் முதல்ல கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதலாம். H2 I2 2HI, இதுதானே நம்மளோட கெமிக்கல் ஈக்குவேஷன் தரல, இருந்தாலும் நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் அண்ட் ஐடின் டேக்கன் இனிஷியலி இன் 2 liter வெசல். 2 liter வெசலில் ஹைட்ரஜனையும் ஐடினையும் எடுத்திருக்காங்கன்னு கொஸ்டின் சொன்ன எதுக்கு? சும்மா சாம்பார் வைக்கிறதுக்கா? இல்லை, ஹைட்ரஜனும் ஐடினும் போட்டால் சாம்பார் கிடைக்காது, இல்லை HI தானே கிடைக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு லைன்லேருந்து நாமளே ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். H2I2 gives 2HI. கரெக்டா?
கரெக்டா? இல்லைப்பா. ஓகே ரைட். சாப்பிடல சொன்னேன், சாம்பார் எல்லாம் வாயில் வருது. பரவாயில்ல பாருங்க. அப்போ நமக்கு இனிஷியல் மோல்ஸ் இது 2. இனிஷியல் டேய் இதெல்லாம் இனிஷியல்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கேவலமாக இருக்கும் இருந்தால் கூட. இனிஷியல் ஹைட்ரஜன் 2 மோல்ஸ், அயோடின் 1 மோல், சாரி ஹைட்ரஜன் 1 மோல், ஹைட்ரஜன் 1 மோல், இது 2 மோல். இனிஷியலி HI இருக்காது இல்லை, இனிஷியலி ப்ராடக்ட் இருக்காது இல்லை, 0. இப்போ இக்விலிபிரியத்தில் வரும்போது என்னாகும்? இக்விலிபிரியத்தில் வரும்போது என்னாகும்? கம்மியாகும், ஹைட்ரஜன் கம்மியாகும். இனிஷியலி 1, இப்போ இருக்கிறது மிச்சம் இருக்கிறது 1 - x. இது 1 மோல் H2 போனால் 1 மோல் ஆகிதானே I2 போகும். அப்போ ஹைட்ரஜன்லேருந்து X போனால் ஹைட்ரஜன்லேருந்து X தான் போகும். அப்போ மிச்சம் இருக்கிறது 2 இருந்தேன்ல, மிச்சம் இருக்கிறது 2 - x, மிச்சம் இருக்கிறது 2 - x. இது 1 மோல் போனால் இங்கே 2 மோல் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இங்கே 2x ப்ரொடியூஸ் ஆகும், 2x ப்ரொடியூஸ் ஆகும். பசங்களா கிளியராடா? பசங்களா கிளியரா? கிளியரா? இங்கே சொல்கிறது புரியுதா? நீங்கள் அப்படியே அந்த டாப்பிக்லேயே இருக்கீங்க. வாங்க, கமிங் பேக். சி நம்ம கொஸ்டின் பாருங்க, இக்விலிபிரியம் சாப்டர் எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ரே சார், அந்த காதல் கிரிஞ்சில் பார்த்தா அவ்வளோதான் போலே. காதல் கிரிஞ்சா? ஐ டிட் கெட் இட். ஓகே வாங்க. அப்போ இது கிளியராக இவ்வளோ வரைக்கும் ஓகே தானே? எஸ். இங்கே சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அட் ஈக்விலிபிரியம் 0.2. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அட் ஈக்விலிபிரியம் பாருங்க 1 - x. அப்போ அந்த 1 - xோட வேல்யூ 0.2 தந்திருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 - 0.2 தானே. அப்போ அது 0.8 தானே. ரொம்ப சந்தோஷம். கிளியர் சார். தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் I2. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோல்ஸ் ஆஃப் I2 எவ்வளவு சார்? மோல்ஸ் ஆஃப் I2 2 - x. 2 - x ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ் தான் தெரியுமே. 2 - x. அப்போ 2 - xோட வேல்யூ 0.8. 0. அப்போ 1.2. நம்ம ஆன்சர் 1.2 வரும். நம்ம ஆன்சர் 1.2 இங்கே இருக்குது. நம்ம ஆன்சர் 1.2 இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆன்சர் ஆயிடுச்சு. இருந்தாலும் அடுத்தது மோல்ஸ் ஆஃப் HI பார்க்கலாம். மோல்ஸ் ஆஃப் HI அவங்க கேட்குறாங்கல்ல, ஆசைப்படுறாங்க. மோல்ஸ் ஆஃப் HI எவ்வளோ வரும்? 2x சார். அது 2x. ஸோ 2 × எக்ஸோட வேல்யூ 0.8. 2 × 8 16. அப்போ இது 1.6. ஆப்ஷன் 1. கிளியரா? கிளியர். பெல்லாமி சொன்ன அந்த டயலாக் எனக்கு புரியல. காதல் கிரிஞ்சில் பார்த்தா புரியல. ஓகே, எஸ் புரிஞ்சுதா? ஆப்ஷன் 1 கிளியரா? பசங்களா சிம்பிள் கொஸ்டின் தான், உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடையாது. வெரி சிம்பிள் கொஸ்டின். ஆனால் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது முதல்ல இக்குவேஷன் கிரியேட் பண்ணணும், அப்புறம் இந்த ஃபார்மேட்டில் பண்ணால் போதும். வெரி ஈஸி. ரைட்டா? நெக்ஸ்ட். ஓகே வாங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. சார் எதுக்கு அந்த வால்யூம் 2 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க? மோல்ஸ் ஆஃப் மோல்ஸ் அது வந்து பாருங்க, நாம இங்கே கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எடுத்து பண்ணணும்ல. பட் இது வந்து 1/2, இது 2/2. எல்லா மோல்ஸையும் இனிஷியலி இருக்கிறதும் ஈக்விலிபிரியம் இருக்கிறதும் எல்லாத்தையுமே நம்ம வந்து 2 லிட்டரால் பண்ணும்போது அது கேன்சல் ஆகும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை, இக்னோர் பண்ணதுனால பிரச்சனை இல்லை. ஓகே கிளியரா? அவங்க தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து இனிஷியலியும் மோல்ஸ் தந்திருக்காங்க, ஃபைனலியும் மோல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கான்சன்ட்ரேஷனாக மாற்றி பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இங்கே இல்லை. ஆனால் எல்லா கொஸ்டின்லையும் அப்படி கிடையாது, கான்சன்ட்ரேஷன் எடுக்க வேண்டி இருக்கும். அப்போது மோல்ஸை வோலியத்தால் டிவைட் பண்ணும்போது தானே கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். நம்ம படிச்சிருக்கோம்ல, மொலாரிட்டியோட எக்ஸ்பிரஷன், மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் தானே. ஸோ அது இந்த கொஸ்டினில் அது தேவையில்லை. அதனால ஓகே. ஓகே, காஸ்மிக் வைப்ஸ் கிளியர் ஆயிடுச்சாடா? ஒருத்தர் டவுட்டு கேட்டால் அவனை கலாய்க்கிறியா? பெல்லாமி ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
the equilibrium constant for a reaction K. நல்லா கேட்டுக்கோங்க, equilibrium constant தந்திருக்காங்க and reaction quotient பசங்களா equilibrium constant K, reaction quotient Q தந்திருக்காங்க. For a particular reaction mixture the ratio is 0.33. For a particular reaction mixture the ratio means K by Q வந்து 0.33. இது கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கும் சொல்லுங்க. K னா equilibrium constant, Q னா concentration quotient. Concentration quotient னு சொன்னா என்ன அர்த்தம் சார்? அதுவும் பார்க்கிறதுக்கு equilibrium constant ஓட எக்ஸ்பிரஷன் மாதிரியே இருக்கும், ஆனா வேல்யூ டிஃபரெண்டா இருக்கும். Equilibrium constant is the value at the time of equilibrium. Concentration quotient is the value any time of the reaction ஆரம்பிச்ச உடனே முடிய போற டைம்ல எப்ப வேணாலும் நீங்க ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷனை ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனால டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ Q. ஆனா ஈக்குலிபிரியம் இருக்கும்போது கிடைக்கிற வேல்யூ K. எக்ஸ்பிரஷன் பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதான் அதோட கான்செப்ட். இப்போ K by Q ஓட வேல்யூ 0.33 னு சொல்லி இருக்காங்க क्वेश्चनல K by Q. அப்ப இதுல எந்த ஆன்சர் வந்து கரெக்ட்டா எடுக்க முடியும் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நமக்கு தெரியும், நீங்க படிச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார்? if QC greater than KC backward reaction நடக்கும், ரியாக்டன்ட் அதிகமா கிடைக்கும். QC less than KC forward reaction நடக்கும், ப்ராடக்ட் அதிகமா கிடைக்கும். QC equal to KC equilibriumல இருக்காங்க. இதெல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல? படிச்சிருக்கேன் சார். இப்போ என்ன சொல்றாங்க சார்? K by Q 0.33. பசங்களா பாருங்க, K by Q 0.33 னா என்ன அர்த்தம்? K by Q 0.33 னு சொன்னா என்ன அர்த்தம்? நல்லா பாருங்க, K ஓட வேல்யூ Q ஓட வேல்யூ ஈக்குவலா இருந்தா இங்க 1 தானே வரும். K ஓட வேல்யூ Q ஓட வேல்யூ ஈக்குவலா இருந்தா இங்க 1 தானே வரும். ஆமா. K ஓட வேல்யூ நியூமரேட்டர் அதிகமா இருந்தா 1 பாயிண்ட் வரும் இல்ல? நியூமரேட்டர் அதிகமா இருந்தா Q விட K அதிகமா இருந்தா ஆன்சர் 1 பாயிண்ட் வரும். ஆனா K by Q 0.33 வந்திருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? நியூமரேட்டரை விட டினோமினேட்டர் அதிகம்னு அர்த்தம். காட் இட்? அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? Q is greater than K. Q greater than K னா என்ன அர்த்தம்? backward reaction நடக்கும். backward reaction நடந்தா equilibrium shifted to the side where more reactants will be produced. பாருங்க, reaction mixture will equilibrate to form the more reactant species. Option 1 is the right answer. Clear-ஆ? புரிஞ்சுதா? K by Q 0.33 வந்திருக்காங்க. K by Q ஓட ஆன்சர் 1 வந்தா என்ன அர்த்தம்? நியூமரேட்டரும் டினோமினேட்டரும் ஈக்குவல். K by Q ஓட ஆன்சர் 1 பாயிண்ட் சம்திங் வந்தா என்ன அர்த்தம்? K அதிகம்னு அர்த்தம். K by Q ஓட ஆன்சர் 0.33 வந்திருக்கு, என்ன அர்த்தம்? Q அதிகம்னு அர்த்தம். K விட Q அதிகம்னு அர்த்தம். கிளியரா? கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின், நிறைய பேர் மிஸ்டேக் பண்ற ஒரு கொஸ்டின் தான் இது. ஆனா இதுதான் அதோட லாஜிக். ஐடியா கிடைச்சதா? ஸோ பசங்களா எல்லாரும் என்ன பண்ணுங்க, சேனலை லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசா யாராவது வந்திருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஃபியூச்சர் பவர்ட் பை கோகுலத்தில் வந்து உங்களோட ரீநீட் எக்ஸாமுக்காக டெய்லி கிளாஸஸ், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் மண்டேல இருந்து பயாலஜி கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ எல்லாரும் மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எஸ், போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? டன். எஸ் அலி கான். பர்றா நெக்ஸ்ட் கொஸ்டின் பர்றா. ஃபார் த ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்கு. என்ன கேட்குறாங்க? ஆப்ஷன் பாருங்க. நமக்கு தெரியும் கேபி கேசி ரிலேஷன்ஷிப். இக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேபிக்கும் இக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசிக்கும். சார் லாஸ்ட் கொஸ்டின்ல ஆப்ஷன் 3 and 4. ஆப்ஷன் 3, equilibrium ratio of reactant to product concentration will be 3. equilibrium ratio of reactant to product concentration. இது கான்சன்ட்ரேஷன் கிடையாது, அது எடுக்க முடியாது. equilibrium ratio of reactant to product concentration will be 3. எப்படி எடுக்க முடியும்?
equilibrium ratio of reactive product concentration will be 0.33. equilibrium இருக்கும்போது ரியாக்டண்டோடையும் ப்ராடக்டோடையும் கான்சன்ட்ரேஷன் ரேஷியோ தான் இதுன்னு அர்த்தம் இல்லை. K வந்து equilibrium constant, Q வந்து கான்சன்ட்ரேஷன் கோஷன்ட் இல்லாட்டி ரியாக்ஷன் கோஷன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ரேஷியோ தான் 0.33 தந்திருக்காங்க. அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னா Q கிரேட்டர் தேன் K, அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. Q கிரேட்டர் தேன் K வந்தால் நம்ம கரெக்டாக அந்த டாப்பிக்கில் படிச்சிருக்கு. என்ன படிச்சிருக்கு? ரியாக்ஷன் பேக்வேர்டு வரணும். பேக்வேர்டு வந்தால் தான் இக்விலிபிரியம் அட்டைன் பண்ண முடியும். அப்போ பேக்வேர்டு வரும்போது ப்ராடக்ட் அதிகமாக ரியாக்டண்டாக மாறும். அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஓகே சார், ஷைன் சார் சிம்பிள். ஓகே, இது உங்கள் சிம்பிள் அப்படியா? சிம்பிளா? என்ன சிம்பிள் கொடுக்கலாம்? நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேங்காக இருக்கீங்கள்ல, உங்களுக்கு நீங்கள் கேங்காக யோசிச்சொரு சிம்பிள் சொல்லுங்கள், நாம் அதை செட் பண்ணலாம். ஸோ சொல்லலாம்ல, என்னோடய இனிஷியல் கிளாஸஸில் ஃப்யூச்சரில் என்னோடய இனிஷியல் கிளாஸஸில் என்னோட ஸ்டார்டிங்கில் இருந்த மாணவர்கள் சஜஸ்ட் பண்ண சிம்பிள் தான் இது. இது வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும். சும்மா என்ன சொல்கிறது, அதிரணும் அந்த மாதிரி இருக்கணும். வேறு எந்த மீனிங்கில் இருக்கிற சிம்பிள் எல்லாம் போட்டுறாதீங்கடா. இது ஓகே, இதுக்கு என்ன பேர்? பிளாஸ்டா? பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். ஸோ எல்லோரும் பிளாஸ்ட் போடுங்க. புரிஞ்சுதுன்னா எல்லோரும் பிளாஸ்ட் போடுங்க. ஸோ இதுக்கு பேர் பிளாஸ்ட், மறந்துடாதீங்க. ரெட்டு வெடி, ரெட்டு வெடி. ஓகே, நமக்கு அது இங்கிலீஷில் சொல்லலாம். பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். ரெடியா? ஓகே ஓகே, புரிஞ்சுது இல்லை? சரி, வா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எஸ், பிளாஸ்ட் பிளாஸ்ட் இல்லை? வாங்க. டே ஜேஇ மெயின் அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். கேபி கேசி ரிலேஷன்ஷிப் தெரியுமா? தெரியும் சார். எழுது எழுது எழுது. முதல்ல கேபி கேசி ரிலேஷன்ஷிப் எழுது. கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி ஆர்டி ஹோல் ரேஸ் டு டெல்டா என்ஜி. பசங்களா, அதில் டெல்டா என்ஜி என்னடா? டெல்டா என்ஜினா என்ன? டெல்டா என்ஜினா என்ன? டெல்டா என்ஜினா சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ஸ்பீஷீஸ். சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ஸ்பீஷீஸ். மறந்துடாத. அப்போ இந்த கொஸ்டினில் பாரு, இது சாலிடு எடுக்கக்கூடாது, இது கேஸ் எடுக்கலாம். இது சாலிடு எடுக்கக்கூடாது, இது கேஸ் எடுக்கலாம். அப்போ கேஷியஸ் ஸ்பீஷீஸை வச்சு முதல்ல டெல்டா என்ஜி கண்டுபிடி. ப்ராடக்ட் சைடில் எவ்வளவு கேஷியஸ் மோல்ஸ் இருக்குது? ப்ராடக்ட் சைடில் ஒரே ஒரு கேஷியஸ் மோல்ஸ் இருக்குது, 1 அமோனியா. அப்போ 1. ரியாக்டன்ட் சைடில் எவ்வளவு கேஷியஸ் மோல்ஸ் இருக்குது? 3/2 இருக்குது சார், 3/2. அப்போ 1 - 3/2 that is equal to 2 - 3/2 that is equal to -1/2. -1/2 கிடைச்சது. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Kp is equal to KCRT whole raised to -1/2. ஆப்ஷன்ஸில் எல்லாமே KC equal to இருக்கு. நாம KP equal to இருக்கேன். ஸோ அதுக்காக நாம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். KC equal to KP divided by RT whole raised to -1/2. ஸோ KP is equal to மேலே போகும்போது டினாமினேட்டர்லேருந்து மேலே போகும்போது -1/2 + 1/2 ஆகும். ஸோ RT whole raised to 1/2 இருக்கா? எங்கே இங்கே இருக்குடா, இங்கே இருக்கு. நாளைக்கு இல்லை, நாளைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இல்லை செழியன். நாளைக்கு வந்து நம்ம தெர்மோடைனமிக்ஸும் கூட முடிஞ்சால் ரிடாக்ஸும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அதோட டெக்னிக்கல் சைடில் இருக்கிறவங்க தம்பெல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு தான். ஈவினிங் போய் இல்லாட்டி நான் இன்றைக்கி போய் அவங்ககிட்ட போய், சார் எனக்கு ஜியோசி எடுக்கணும்னு சொன்னால், சார் இப்போல்லாம் தம்பு க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் சண்டே அவங்க லீவு வேறு. ஃபேக்கல்ட்டிஸ்க்கு மட்டும்தான் சண்டே ஒர்க்கிங், டெக்னிக்கல் பர்சனெல்லாம் சண்டே லீவு. ஸோ மன்னிச்சிடுங்க. இமீடியட்டாக வித்தின் 2-3 days நம்ம வந்து ஆர்கானிக் ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே செழியன், புரிஞ்சுது இல்லை? டெக்னிக்கல் சைடு இதுதான் டீட்டெயில்ஸு. இதெல்லாம் சொல்லக்கூடாது ஆக்சுவலி, இதெல்லாம் சீக்ரெட்டு. ஆனால் நான் உங்களுக்கு முன்னாடி வெளிப்படையாக பேசுகிறேன். ரெடியா? கிளியரா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3. 2 வராது. பெல்லாமி பிளேக் 2 வராது.
4 வராது, 4 வராது. ஹம்சினி 4 வராது. ஐயோ எல்லாரும் தப்பு பண்ணிட்டீங்க. அலிகான் மட்டும் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அலிகான் சி சொல்லியிருக்கேன். காஸ்மிக் வைஃப்ஸ் 3 சொல்லியிருக்கேன். 3 சொல்லி அதுக்கப்புறம் 4. டேய் அடி வாங்க போறீங்க. கேர்ஃபுல் கேர்ஃபுல். ரெடியா? பிரச்சனை இருக்கா? மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அந்த டினோமினேட்டரில் வரும்போது ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஓகேவா? சீக்கிரமா சீக்கிரமா சொல்லுங்க. ஓகேவா? போலாமா? இல்லை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சார் சாலிட் அண்ட் கேஸ் நோட் பண்ணலை சார், இப்போ கிளியர். ஓகே, அது பார்க்கணும்ப்பா. டெல்டா என் ஜி சில இடங்கள்லாம் டெல்டா என்னு மட்டும்தான் போட்டிருப்பேன். நான் வந்து ஜி போடுறேன். எதுக்கு? ரெஸ்பெக்டுக்கா? ஜி இல்லை, கேஸுன்னு ஞாபகத்தில் இருக்கணும், அதுக்காகத்தான். ஸோ டெல்டா என் ஜி சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ஸ்பீஷீஸ். ரெடியா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட், in which of the following equilibria Kp not equal to Kc? இங்க Kp not equal to இருக்கு, not equal to இருக்கு, Kp not equal to Kc. Okay, in which of the following equilibria Kp not equal to Kc? Kp Kc relationship எல்லாருக்குமே தெரியும். For Kp is equal to Kc RT whole raised to delta Ng. நம்ம ராகவ காணும் இன்னும். ஜானகிராமன், எஸ். நெக்ஸ்ட் ஜானகிராமன், இந்த கொஸ்டின் பாருங்க. அப்போ டெல்டா என்ஜி கண்டுபிடிக்கணும். டெல்டா என்ஜி கண்டுபிடிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இது கேஸு, இதுவும் கேஸு, இதுவும் எல்லாமே கேஸு. ஆனால் இங்கே 2 மோல்ஸு, இங்கே 2 மோல்ஸு. அப்போ டெல்டா என்ஜி என்ன வரும்? டெல்டா என்ஜியோட வேல்யூ 2 - 2 0 தானே வரும். அடுத்தது பாரு, இங்கே 2 மோல்ஸு, இங்கே 1 + 1 2 மோல்ஸு. அப்போ இதுலேயும் பார்த்துங்க டெல்டா என்ஜி என்ன வரும்? 0 தானே வரும். அடுத்து பாரு, இங்கே இது சாலிட் எடுக்காதீங்க, சாலிட் எடுக்காதீங்க. இங்கே 1, இங்கே 2. அப்போ இது வந்து டெல்டா என்ஜி நாட் ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்க 1 + 1 2, இதுவும் 2. அப்போ டெல்டா என்ஜி 0. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் டெல்டா என்ஜி நான் ஜீரோவாக இருக்கேன். டெல்டா என்ஜி நான் ஜீரோவாக இருக்கிற இடத்துல கேபி நாட் ஈக்குவல் டு கேசியாக இருப்பேன். கேபி நாட் ஈக்குவல் டு கேசி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3. எஸ் எஸ், வெரி குட் வெரி குட். காஸ்மிக் வைப்ஸ் 3 சொல்லியிருக்காங்க. ஜானகிராமன் சொல்லியிருக்காங்க. யுவஸ்ரீ விஜய் சொல்லியிருக்காங்க. வெரி குட் வெரி குட். அலிகான் சொல்லியிருக்கேன். ஹம்சினி, வெரி குட். அதினவி, ஓகே அதினவி புதுசாக இருக்கேன். புதுசாக வந்தவங்க ஜானகிராமன், அதினவி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட்டா? வேர் கேன் ஐ கெட் த பிடிஎஃப் ஆஃப் திஸ் கொஸ்டின்? பாருங்கள், நம்ம அங்கே சேட்லேயே இருக்குது. கெட் ஃப்ரீ நோட்ஸ்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கா, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க். நீங்கள் அதில் உள்ளே போனால் அதில் கிடைக்கும். செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிடிஎஃப் கிடைக்கும். ப்ரீவியஸ் செஷன்ஸோட பிடிஎஃப் எல்லாம் அதிலிருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சாரி சார், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதான் ஆன்சர் சொல்ல முடியும். டேய் டைப் பண்ணலாம்ல, வாயிலோட தானே சாப்பிட்றேன். சரி சரி, கதை விடுறேன். வா, அடுத்து பாரு. Equilibrium constant Kp for following reaction. Equilibrium constant Kp for following reaction. Magnesium carbonate ஓட decomposition கொடுத்திருக்காங்க. magnesium oxide plus carbon dioxide. பாருங்க Kp மறந்துடாதீங்க. Kc கிடையாது, Kp. வெல்கம். கர்ஸ்டா புரியல என்னது? கர்ஸ்ட் ஆஸ்பிரண்டா? என்ன பேர் இப்படி நெகட்டிவ் பேரெல்லாம் வச்சுருக்கீங்க? பாசிட்டிவாக இருங்க. ஓகே, கேபியோட எக்ஸ்பிரஷன் பாருங்க. இந்த எக்ஸ்பிரஷன் கேபினா அது கேஷியஸ் ஸ்பீஷீஸ் மட்டும்தான் இருக்கணும். மெக்னீஷியம் கார்பனேட்டும் சாலிடு, மெக்னீஷியம் ஆக்சைடும் சாலிடு. ஸோ ப்ராடக்ட் சைடில் கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் கேஸாக இருக்காங்க. அதனால பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. தட்ஸ் இட். ஆன்சர் எங்கே? யாரும் சொல்லலை. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். Option 1 is the right answer. Clear?
வெலாமி மெதுவாக சாப்பிட்டு வா, பிரச்சனை இல்லை, சும்மா சொன்னேன். அலிகான் வெரி குட். காஸ்மிக் வைப்ஸ் வெரி குட். அதினவி ஆப்ஷன் ஏ வெரி குட் வெரி குட். எஸ். சுதர்ஷனன் எஸ், சுதர்ஷன் ஜே வெரி குட் வெரி குட். போலாமா? Next question. Which one of the following reaction has no unit for Kc? No unit for Kc. சொல்லுங்க. யூனிட்டே இல்லை. அப்படி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அப்படி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முதல்ல நீங்கள் யூனிட் ஆஃப் கேசினா என்னன்னு தெரியணும். யூனிட் ஆஃப் கேசினா என்ன தெரியுமா? கேசியோட யூனிட் கேட்டால் மோல் லிட்டர் இன்வர்ஸ் ஹோல் ரைஸ் டு டெல்டா என்ஜி. இதே மாதிரி கேபியோட யூனிட் கேட்டால் ஏடிஎம் ரைஸ் டு டெல்டா என்ஜி. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? டெல்டா என்ஜி கண்டுபிடிச்சா போதும். என்ன பண்ண போதும்? டெல்டா என்ஜி கண்டுபிடிச்சா போதும். டெல்டா என்ஜி கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டெல்டா என்ஜி 2 minus 3 இல்லை, 2 + 1 3, 2 minus 3 that is equal to -1. இங்கே பாருங்க டெல்டா என்ஜி 1 minus 1 0. இங்கே பாருங்க டெல்டா என்ஜி 2 minus 2 0. எஸ். அப்போ which one of the following reaction has no unit? இப்போ டெல்டா என்ஜி 0 என்ன? anything raised to 0, anything raised to 0 1. மோல் லிட்டர் இன்வர்ஸ் raised to 0 1 தானே. அப்போ யூனிட் இல்லை. அப்போ யூனிட் இல்லாத யாரு? 2க்கும் யூனிட் இல்லை, 3க்கும் யூனிட் இல்லை. ஸோ அதனால both 2 and 3 ஆப்ஷன் 4 is the right answer. ஆப்ஷன் 4 is the right answer. நோ 1 வராது சுதர்ஷனன், 1 வராது, 3 வராது. both 2 and 3. ஸோ முதல்ல காஸ்மிக் வைப் சொல்லியிருக்காங்க, அலிகன் சொல்லியிருக்காங்க, அதினவி சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஓகே. பெலாமி பிளேக் எஸ் சுதர்ஷன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்க. ரெடியா? மோல் லிட்டர் இன்வர்ஸ் ரைஸ் டு டெல்டா என்ஜி அது கேசியோட யூனிட். ஏடிஎம் ரைஸ் டு டெல்டா என்ஜி அது கேபியோட யூனிட். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். த வேல்யூ ஆஃப் இக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரியாக்ஷனை எழுதுகிறேன். HI half H2 அதே மாதிரி ப்ளஸ் half I2. இதோட இக்விலிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூ 8 தந்திருக்கு, கொஸ்டினில் தந்திருக்கு. அப்போ அவங்க கேட்குறாங்க அப்படின்னா H2 + I2 2HIயாக மாறுது ஒரு ஈக்குவேஷன். இதோட இக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஒரு டாபிக் இருக்குல்ல, அந்த டாப்பிக்கில் நம்ம இந்த கான்செப்டை படிச்சிருப்பீங்க. பாருங்கள், HI வந்து இங்கே இருக்குது. நமக்கு தேவையான ரிக்வயர்டு இக்குவேஷனில் HI எங்கே இருக்குது? சார் ரியாக்டன்ட் சைடில் இருந்த HI ரிக்வயர்டு இக்குவேஷனில் ப்ராடக்ட் சைடில் இருக்குது. அப்போ இக்குவேஷன் அப்படியே ஃப்ளிப் பண்ணியிருக்காங்க. இக்குவேஷனை ஃப்ளிப் பண்ணால் இக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டோட ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ கண்டிப்பாக 1/8 வரும். அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு HI தான் இருக்குது. ஆனால் இந்த இக்குவேஷனில் பாருங்கள் 2 HI இருக்குது. இங்கே half H2 half I2 எல்லாம் H2I2 மாறி இருக்குது. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு கெமிக்கல் இக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் செகண்ட் இக்குவேஷன் கிடைக்கும். எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறானோ அந்த நம்பரை பவரில் எடுக்கணும். ஸோ 1/8ஓட ஸ்கொயர் எடுக்கணும். ஸோ த ஆன்சர் வந்து 1/64. 1/64 இருக்கா? இருக்குது சார். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். 4 இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட் சுதர்ஷன், சூப்பர். யோகேஷ் குமார், புவனேஸ்வரி, வெரி குட் வெரி குட். யுவஸ்ரீ, வெரி குட். அலிகான், நோ, பி வராது, சாரி, பி வராது. பெல்லாமி 2 வராது. கேர்ஃபுல். சரியாயிடுச்சுன்னா பிளாஸ்ட், சரியாகலைன்னா கேர்ஃபுல். ரெடி? கான்செப்ட் கிளியரா? இக்குவேஷனை ஃப்ளிப் பண்ணால் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பரை பவரில் எடுக்கணும். ஓகே போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் எஸ் தப்பாகும்போது நீங்களே சொல்லுங்க கேர்ஃபுல்னு. ஓகே? ஏன்னா இந்த அடியெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும் எக்ஸாம் ஹாலில். இல்லாட்டி இதே மிஸ்டேக் அங்கேயும் பண்ணுவீங்க, பண்ணக்கூடாது. ஓகே, கேர்ஃபுல். பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் இக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப், ஓகே, இக்குவேஷன் பாருங்க. இங்கே ஃபர்ஸ்ட் இக்குவேஷன், செகண்ட் இக்குவேஷன், தேர்ட் இக்குவேஷன், 3 இக்குவேஷன் தந்திருக்காங்க. கரஸ்பாண்டிங் இக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் K1 K2 K3 தந்திருக்கு. இப்போ ரிக்வயர்டு இக்குவேஷன் என்ன சார்? ரிக்வயர்டு இக்குவேஷன் வந்து இது
இதுதான் ரிக்வயர்டு ஈக்குவேஷன். அந்த ரிக்வயர்டு ஈக்குவேஷனோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ரொம்ப ஈஸி பார்ப்போம். நல்லா பாருங்க, நமக்கு ரிக்வயர்டு ஈக்குவேஷனை பார்த்துக்கோங்க. ரிக்வயர்டு ஈக்குவேஷனில் நமக்கு 2 அமோனியா ரியாக்டன்ட் சைடில் வேணும், 2 அமோனியா ரியாக்டன்ட் சைடில் வேணும். நம்ம 3 ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த 3 ஈக்குவேஷனில் 2 அமோனியா இருக்கா? இருக்குது சார். எங்கே இருக்குது? ப்ராடக்ட் சைடில். இந்த இடத்துல ப்ராடக்ட் சைடில் இருக்கிறத எனக்கு ரியாக்டன்ட் சைடு வேணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃப்ளிப் பண்ணால் K1 என்ன ஆகும் சார்? K1 by K1 ஆகும் சார். டினோமினேட்டரில் K1 வரணும். பாருடா, டினோமினேட்டரில் K1 இருக்கா? இருக்குது சார். டினோமினேட்டரில் K1 இருக்கா? இருக்குது சார். டினோமினேட்டரில் K1 இருக்கா? இருக்குது சார். ஆனால் இதில் இல்லை. அப்போ இது வேண்டாம். அப்போ ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்தது நான் பார்க்குறேன் சார், எனக்கு 2NO வேணும். எங்கே? ப்ராடக்டில் 2NO வேணும். இருக்கா? 2NO இருக்கா? இருக்குது சார். எங்கே இருக்குது? செகண்ட் ஈக்குவேஷனில். எங்கே இருக்குது? ப்ராடக்ட் சைடில். அப்போ K2 அப்படியே இருக்கும். K2 அப்படியே இருக்கும். எதுவும் பண்ணாத. K2 மேலே அப்படியே இருக்கும். K2 அப்படியே இருக்கும். அப்படியே இருக்குது. இங்கே K2 கியூப்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. K2 கியூப் வேண்டாம், K2 மட்டும் போதும். அடுத்தது பாரு சார், எனக்கு 3H2O வேணும் ப்ராடக்ட் சைடில். H2O எங்கே இருக்குது சார்? H2O இங்கே இருக்குது. ஆனால் 1H2O தான் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும் சார்? இந்த தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் 3H2O வரும். 3H2O. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது K3யோட கியூப் ஆகும். K3யோட கியூப் எங்கே இருக்குது சார்? K3யோட கியூப் எங்கே இருக்குது? இருக்குது சார். இங்கே இருக்குது சார். ஆப்ஷன் 1. Very good. Krishnaveni Kishore. Option 1. Yes, super. Yuvashri, very good. Hamsini, Cosmic Vibes, Yogesh, Sudarshan. Yes. So, இந்த வாட்டி எல்லாருமே blast. Ready? So happy. So, நீங்க புடிச்சிட்டீங்க, அந்த கான்செப்ட் புடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி क्वेश्चन எல்லாம் கேட்டா சந்தோஷமா பண்ணுங்க, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, ரெடியா? ஆப்ஷன் 1 அதினவி 1. எஸ், எல்லாரும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹாப்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருடா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If K1 and K2 are the respective equilibrium constant, okay, reaction simple, அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட equilibrium constant K1, செகண்ட் ஈக்குவேஷனோட equilibrium constant K2. ரெடியா? கிளியர்? எஸ். அப்போ இதுதான் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. அப்போ ரிக்வயர்டு ஈக்குவேஷனில் XeO4 வேணும். XeO4 எங்கே வேணும்? ரியாக்டன்ட் சைடில். XeO4 ரியாக்டன்ட் சைடில் இருக்கா? இருக்குது. எங்கே? செகண்ட் ஈக்குவேஷனில். அப்போ K2 அப்படியே இருக்கும் சார். K2 அப்படியே இருக்கும். அடுத்தது சார் 2HF வேணும் ரியாக்டன்ட் சைடில். 2HF எங்கே இருக்குது சார்? 2HF இங்கே இருக்குது சார் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். எங்கே? ப்ராடக்ட் சைடில். ஆனால் இங்கே ரிக்வயர்டில் எங்கே? ரியாக்டன்ட் சைடுக்கு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? ஃப்ளிப் பண்ணால் K1 எங்கே போகும் சார்? K1 கீழே தான் சார் போகும். அப்போ K2 by K1 முடிஞ்சிச்சு, ஆன்சர் ஆகிடுச்சு. K2 by K1. ஆப்ஷன் 2. சூப்பர். பாருங்கள் எவ்வளோ வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க. 30 செகண்ட்ஸ் கூட வேண்டாம், அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ ஹாப்பி. கிருஷ்ணவேணி வெரி குட். யோகேஷ் குமார், கிருஷ்ணவேணிக்கெல்லாம் செம ஸ்பீடு. காஸ்மிக் வைப்ஸ். எஸ். வெல்லாமி, அலிகான், சுதர்ஷனன். பயாலஜி ப்ரெடிக்ஷன் செஷன் ப்ளீஸ் அண்ணா. ஓகே, நான் இது அப்படியே சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷைன் சார் இஸ் வாட்சிங் யூ பீப்புள், டோன்ட் வரி. மண்டே கண்டிப்பாக உங்கள் முன்னாடி வந்துடுவேன். ஓகே, அப்போ என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே சொல்லிக்கோங்க. எஸ், ரைட். போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் ஆல்ஃபா இஸ் த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஸோ இனிமேல் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கான்செப்ட் வருது. ஆஃப் K4FeCN6 ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இது. அட் இக்விலிபிரியம் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பிரசன்ட் இன் த சிஸ்டம். இக்விலிபிரியத்தில் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ப்ரெசென்ட் இன் த சிஸ்டம்னு கேட்குறாங்க. ஸோ K4FeCN6 தான் நம்ம கையில் இருக்கிற இனிஷியல் காம்பவுண்டு. அது டிசோசியேட் ஆகுது. அப்போ அந்த டிசோசியேஷன் எப்படி இருக்கும் சார்? K4 ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் K4FeCN6 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கவுண்டர் அயோனில் இது அவுட் சைட் தான் ஸ்கொயர் ப்ராக்கெட், அது அயனைஸ் ஆகும். அப்போ 4K என்ன ஆகும்? 4K+. கேட்டியோன் தானே, ஸோ 4K+ மாறும். ப்ளஸ் ரிமைனிங் என்ன? FeCN
6 times அது anion இருக்கும். சார்ஜ் பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க 4 பாசிட்டிவ் சார்ஜஸ் so 4 நெகட்டிவ் சார்ஜஸ் சார்ஜ் பேலன்ஸ் ஆயிட்டேன். இதுதான் நிலைமை. இப்போ பாருங்க என்ன சொல்றாங்க, alpha is the degree of dissociation. So initially நமக்கு சொல்லலாம் 4 minus. Initially நமக்கு இது 1 mole, இது 0, இது 0 னு சொல்லலாம். ஈக்விலிபிரியத்தில் வரும்போது என்ன ஆகும்? What is alpha? Alpha is the degree of dissociation from 1 mole. அப்போ ஒரு மோல்ல இருந்து எவ்வளவு டிசோசியேட் ஆகுது அதைத்தான் ஆல்ஃபான்னு சொல்றாங்க. இங்க இருக்கிறது 1 mole தானே, அப்போ மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 1 minus alpha. இப்போ பாருங்க இது 1 mole போனா இது 4 mole கிடைக்கும். அப்போ இங்க 4 alpha. இப்போ பாருங்க இது 1 mole போனா இதுவும் 1 mole தான் கிடைக்குது. அப்போ இங்க ஆல்ஃபா. கிளியரா? என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆன்சர் நமக்கு தேவை. டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கணும்னா 1 மைனஸ் ஆல்ஃபா, 4 ஆல்ஃபா, ஆல்ஃபா எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் போதும். அப்படி ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா கட் ஆகும். அப்போ நமக்கு கிடைக்கிறது 1 + 4 ஆல்ஃபா வரும். 1 + 4 ஆல்ஃபா ஆன்சர் இருக்கா? இருக்கு சார். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓ, ஆப்ஷன் 1 வெரி குட் யோகேஷ். ஆப்ஷன் 1 ஹம்சினி வெரி குட். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? பாருங்க 1 minus alpha plus 4 alpha plus alpha. Total number of moles present at the equilibrium சொல்லும்போது ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் எல்லாருமே எடுக்கணும். எல்லாருமே சேர்த்து ஆட் பண்ணும்போது மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா கட் ஆகும். 1 + 4 ஆல்ஃபா. 1 + 4 ஆல்ஃபா. ரெடியா? அப்போ இந்த வாட்டி மிஸ்டேக் வந்திருக்கு, சில பேருக்கெல்லாம் வந்திருக்கு. கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லையா? அது ப்ரீவியஸ் கொஸ்டின் தானா? ஓகே, அப்படின்னா பரவாயில்ல. கொஸ்டின் பார்த்தா சார் ஒரு மாதிரி இருக்குது, ஆன்சர் ஈஸியாக தான் இருக்குது. சி அது வந்து நம்மளோட ப்ரிஜுடிஸ் மைண்ட். நமக்கு வந்து சில டாபிக் சில சாப்டர் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இது நம்ம ரேஞ்ச் இல்லை, நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக வரும். ஸோ அதுக்கு தான் இந்த சீரீஸ். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஏரியாஸ் இருந்தால் இந்த சீரீஸ் முடியறதுக்குள்ளே எல்லாமே வந்து பக்கா ஈஸியாகணும். ஸோ எக்ஸாமுக்கு சிமிலர் கொஸ்டின் பார்க்கும்போது கான்ஃபிடென்ட்டாக போய் பிளாஸ்ட் பண்ணிடணும். ரெடியா? வர்றா கொஸ்டின் வர்றா. கொஸ்டின் வர்றா. 10 moles of PCl5 are heated in a vessel 1 liter capacity. See அவங்க வந்து PCl5 போட்டு ஹீட் பண்ண சொல்றாங்க. எதுக்கு சும்மாவா? இல்லை, PCl5 ஹீட் பண்ண டீகம்போஸ் ஆகும். அப்போ நாம தான் அந்த ஈக்குவேஷன் எழுதணும். வரும். எவ்வளோ நம்பர் எல்லாம் வந்து டிபெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து அவங்க போடுறது தானே, நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தில் எவ்வளவு, ஃபிசிக்கல்னு எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஓகே ரைட். ஸோ PCl5ஓட டீகம்போசிஷன் எழுதிப்பாரு. PCl3 + Cl2 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈக்குவேஷன் தான், அதனால அவங்க தரமாட்டேன். இனிஷியலி வந்து சொல்கிறாங்க, இனிஷியலி இது 10 மோல் இருக்குது, இனிஷியலி ப்ராடக்ட் இருக்காது இல்லை. அப்போ அட் ஈக்விலிபிரியம் என்ன வரும்? நல்லா பாருங்கள், இந்த கொஸ்டினில் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ஃபாவோட கான்செப்ட். ஒரு மோல்லிருந்து போகிறது ஆல்ஃபா. அப்போ 10 மோல்லிருந்து போகிறது 10 ஆல்ஃபா. இனிஷியலி இருந்தது 10, இப்போ போகிறது 10 ஆல்ஃபா. அப்போ மிச்சம் இருக்கிறது 10 - 10 ஆல்ஃபா. இங்கே பாருங்கள், இது ஒரு மோல் போனால் இது ஒரு மோல் கிடைக்கும். அப்போ இங்கே 10 ஆல்ஃபா போனால் இங்கே 10 ஆல்ஃபா கிடைக்கும். சிமிலர்லி இங்கேயும் 10 ஆல்ஃபா கிடைக்கும். காட் இட். அப்புறம் என்ன சொல்கிறாங்க? அட் ஈக்விலிபிரியம் 1 லிட்டர் கெப்பாசிட்டி தான், அதனால வோலியத்தால் டிவைட் பண்ண வேண்டாம். 1 லிட்டரால் டிவைட் பண்ணால் பிரச்சனை இல்லைல்ல, சேஞ்ச் வராது இல்லை. ஸோ பிரச்சனை இல்லை. அட் ஈக்விலிபிரியம் த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் PCl5 இஸ் 0.5. ஆல்ஃபாவோட வேல்யூ தந்திருக்காங்க 0.5. ஆல்ஃபாவோட வேல்யூ தந்திருக்காங்க 0.5. அப்புறம் என்ன கேட்குறாங்க? கேசி கேட்குறாங்க. ஸோ கேசி இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PCl3 into concentration of Cl2 divided by concentration of PCl5. Concentration of PCl3 10 alpha. 10 alpha oda value 0.5 into concentration of Cl2 adun 10 alpha. 10 into alpha oda value 0.5 divided by concentration of PCl5 10 minus 10 alpha. 10 minus 10 alpha 10 வெளியே எடுத்தா 1 minus alpha, 1 minus 0.5. ஓகே, இது என்ன ஆகும்? 10 into 0.5 5 into 5 divided by 1 minus 0.5 0.5 0.5 into 10 5. ஸோ 5 கட் ஆகும். ஆன்சரும் 5. ஆப்ஷன் 1. ரெடியா? ஹலோ எங்கே பசங்க
2 இல்லையே 2 வராது. Sudarshan 1, very good. Adinavi 5, very good, very good. Aligan, very good. Cosmic, Hamsini, blast. அது போதும். That's the code. Clear? Okay. கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? ஸோ கொஸ்டினை ப்ராப்பராக பொறுமையாக ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடாது. டைம் ரொம்ப முக்கியம். டக்குன்னு படித்து பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள், அவ்வளோதான். போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? யா பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். xy3 dissociate as xy3 gives xy plus 2y. Initial pressure of xy3 600 mm mercury. Total pressure of equilibrium is 800. Assuming volume of the system remain constant. Value of kp கேட்குறாங்க. Value of kp கேட்குறாங்க. ஈஸி கொஸ்டின் தான், காம்ப்ளிகேட்டடெல்லாம் இல்லை. முதல்ல இக்குவேஷன் எழுது. xy3 dissociate ஆகுது xy plus 2y. எல்லாமே கேஸ் தான், எல்லாமே கேஸ். இனிஷியலி இவங்க சொல்கிறாங்க xy3யோட கான்ட்ரிபியூஷன் வந்து 600. இனிஷியலி ப்ராடக்ட் இல்லை, அதனால 0. இக்விலிபிரியத்தில் வரும்போது என்ன ஆகும் சார்? இக்விலிபிரியத்தில் வரும்போது குறையும், 600லேருந்து குறையும். இக்விலிபிரியத்தில் வரும்போது ரியாக்டன்ட் 600 இருந்தது, அதோட குறையும். கான்ட்ரிபியூஷன், ப்ரெஷரோட கான்ட்ரிபியூஷன் குறையும். எவ்வளோ குறையும் தெரியாது. ஸோ ப்ரெஷர் தானே, பீன்னு போட்டுக்கோ. ஸோ இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 600 இருந்தது, இப்போ பி கம்மியாக இருக்குது. 600 இருந்தது, பி கம்மியாக இருக்குது. அப்போ மிச்சம் இருக்கிறது 600 மைனஸ் பி. இப்போ இங்கே பாரு, இது 1 மோலாக இருந்தால் இது 1 மோல் தான். அப்போ இங்கே பி வரும். ஆனால் இங்கே பாரு, இது 1 மோலு, இது 2 மோலு. அப்போ இங்கே என்ன வரும்? 2Pன்னு வரும். ரெடியா? இதுதான் முடிஞ்சது. இப்போ இங்கே பாருங்கள், டோட்டலுக்கு வேல்யூ தந்துருக்காங்க. ஈஸி. டோட்டலோட வேல்யூ 800. ஸோ நமக்கு டோட்டல் வேல்யூ 800 தருது இக்விலிபிரியத்தில். அப்போ இதெல்லாமே ஆட் பண்ணால் போதும். 600 மைனஸ் பியும் ப்ளஸ் பி ப்ளஸ் 2p எல்லாமே ஆட் பண்ணால் 800. இதில் வந்து உங்களுக்கு தெரியும் மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் கட் ஆகும். அப்போ 2p இஸ் ஈக்குவல் டு 800 மைனஸ் 600. அப்போ p இஸ் ஈக்குவல் டு 800 மைனஸ் 600 200. 200 பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 100. ஓகே, நமக்கு என்ன வேணும்? கேபி வேணும். கேபியோட எக்ஸ்பிரஷன் கேபி இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் xy இன்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் y whole square divided by partial pressure of xy3. Substitute பண்ணுங்க. partial pressure of xy என்ன வரும்? partial pressure of xy p, p ஓட வேல்யூ 100. அப்போ 100 into partial pressure of y என்னது? 2p ன்னு சொல்லும்போது 2 into 100 200 ஸ்கொயர். அப்போ 200 into 200 whole divided by partial pressure of xy3 600 minus p. 600 minus p na 600 minus 100 that is 500. அப்போ இதுமே சால்வ் பண்ணுங்க சார். இந்த ரெண்டு இந்த 100 கட் பண்ணுங்க. அப்போ இதில் வந்து 5 வரும் சார். ஓகே, அப்புறம் இந்த 5 கட் பண்ணுங்க. 20ல் 5 4 தான் சார். அப்போ இங்கே 40 வரும் சார். இப்போ பாரு சார், இது 40, இது 200. 4 into 2 8 830னா 8000 இருக்கா? இருக்கு சார். ஆப்ஷன் 2 கால்குலேஷன் பக்காவா ரெடியா? ஆப்ஷன் ஏ இல்ல அம்சனி 2 வரும். 2 yes, 8000 is the right answer. 8000 is the right answer. Very good. Option 2. Cosmic vibes, very good. Aligan, Adinavi, Ali, Bellamy, Paka? Yeah. Done. போலாம். Okay, இந்த கொஸ்டின் பாருங்க. Try this one. The equilibrium constant for the reaction AB2 gives A plus 2B. அதுதான் நம்மளோட கெமிக்கல் ஈக்குவேஷன். AB2
gives A plus 2B. இதுதான் நம்மளோட chemical equation. At T1, okay, temperature T1 ல equilibrium constant K. At T1 Kelvin, sorry, at T1 Kelvin, அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்திருக்காங்க. T1 Kelvin டெம்பரேச்சரில் இதோட வேல்யூ 1 × 10⁻⁻10. அதே ஈக்குவேஷன் T2 டெம்பரேச்சரில் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ஹையரா லோவரானு தெரியாது. ஆனால் அப்போது அதோட வேல்யூ 1 × 10⁻⁻15. வேறொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். This reaction is an endothermic reaction. பசங்களா endothermic reactionனா என்ன? endothermic reactionனா என்ன? endothermic reactionனா heat absorb பண்ணும்போது தான் அது ஃபாஸ்ட்டாக நடக்கும். லே ஷாட்லியர் பிரின்சிபிளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எண்டோதெர்மிக் ரியாக்ஷனாக இருந்தால் ஹையர் டெம்பரேச்சர் தான் ஃபேவரபிள் கண்டிஷன். நல்லா பாருங்க இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் இது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, T1 டெம்பரேச்சர் T2 டெம்பரேச்சர் எது லோவரோ எது ஹையரோ நமக்கு தெரியாது. ஆனால் T1 டெம்பரேச்சரில் equilibrium கான்ஸ்டன்டோட வேல்யூவும் தந்திருக்கு, T2 டெம்பரேச்சரில் equilibrium கான்ஸ்டன்டோட வேல்யூவும் தந்திருக்கு. இந்த ரெண்டு வேல்யூவில் equilibrium கான்ஸ்டன்டோட வேல்யூ எது ஹையர்? 10⁻⁻10 தானே ஹையர் வேல்யூ. 10⁻⁻10 தானே ஹையர் வேல்யூ. திஸ் இஸ் த ஹையஸ்ட் equilibrium கான்ஸ்டன்டோட வேல்யூ இதுதான். highest equilibrium constant 1 × 10⁻⁻10. 10⁻⁻15 வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அப்போ equilibrium constant வேல்யூ ரொம்ப அதிகம். equilibrium constant வேல்யூ அதிகம்னா என்ன அர்த்தம்? equilibrium constant சொல்லும்போது எப்போவே concentration of product by concentration of reactant தானே. அப்போ equilibrium constant அதிகம்னு சொன்னால் ப்ராடக்ட் அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். ப்ராடக்ட் அதிகமாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? இந்த ரியாக்ஷன் சூப்பராக நடக்குதுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் அதுக்கு கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் ஹையஸ்ட் டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினில் T1 T2ல T1 தான் ஹையஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ T1 greater than T2 இருக்கான்னு பாருங்க, அது ஆன்சராக எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் 3 சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். யார் சொல்லியிருக்கேன்? யுவஸ்ரீ சொல்லியிருக்கேன். யுவஸ்ரீ வெரி வெல் டன். எஸ், ஹம்சினி வெரி வெல் டன். பெல்லாமி, அலிகான், சூப்பர். நல்ல ஒரு கான்செப்ட் இது. ஓகே, நியூமரிக்கல் ஸ்டெப்பெல்லாம் இல்லை, இது அதிகமாக பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, பட் ஷார்ப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம். கிளியர்? ரெடியா? போலாமா? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஹையர் டெம்பரேச்சரில் ஃபேவரபிள். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் லோவர் டெம்பரேச்சரில் தான் ஃபேவரபிளாக இருக்கும். எண்டோதெர்மிக்னா ஹீட் அப்சர்வ் பண்ணுறது. ஹீட் அப்சர்வ் பண்ணும்போது டெல்டா ஹெச்சோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். டெல்டா ஹெச் greater than 0. கரெக்டு தான். ரெண்டு equilibrium கான்ஸ்டன்டோட வேல்யூவில் எந்த equilibrium கான்ஸ்டன்ட் ஹையராக இருக்குது? equilibrium கான்ஸ்டன்ட் அதிகம்னா ப்ராடக்ட் அதிகம்னு அர்த்தம். ரைட், போலாமா? கிளியரா? எஸ். இந்த கொஸ்டின் பாருங்க. Which one of the following condition will favor maximum formation of the product? ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. A2 + B2 gives X2. எந்தால்பி வேல்யூ கொடுத்துருக்காங்க. எந்தால்பி பாருங்க -x கிலோஜூல்னு கொடுத்துருக்காங்க. எந்தால்பி சேஞ்ச் இன் எந்தால்பி -x மீன்ஸ் வாட்? ஹீட் ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அர்த்தம். அப்போ இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, இதில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸாக இருந்தால் ஃபேவரபிள் ஆகணும்னா லோவர் டெம்பரேச்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க. லோவர் டெம்பரேச்சர். அப்போ இது வராது 3ம் 4ம் வராது. கிளியரா? எஸ். எக்ஸோதெர்மிக் ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். லோ டெம்பரேச்சர் ஆகணும். இனிமேல் ப்ரெஷரை பற்றி யூஸ் பாருங்க. இந்த சைடு 1 + 2 மோல்ஸ் கேஸு, இந்த சைடு 2 மோல் கேஸு. ப்ராடக்ட் சைடு பாருங்க 1 மோல் தான் கேஸ் இருக்குது. பசங்களா, இந்த சிச்சுவேஷனில் இந்த இக்விலிபிரியத்தில் நாம் ஹை ப்ரெஷர் கொடுத்தா சிஸ்டம் வாண்ட்ஸ் டு லோவர் த ப்ரெஷர். அப்போது 2 மோல்லிருந்து 1 மோலுக்கு போவாங்க.
நாம் ப்ரெஷரை அதிகமாக அப்ளை பண்ணால் சிஸ்டத்துக்கு ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்காக எங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியாக இருக்காங்களோ அந்த சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணுவேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 மோலு, ரைட் ஹேண்ட் சைடில் 1 மோலு. ஸோ ஹை ப்ரெஷர் கொடுத்தா ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு ஃபார்வேர்டு போவாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் அதிகமாக நடக்கும். அப்போ நாம் கொடுக்க வேண்டியது ஹை ப்ரெஷரா லோ ப்ரெஷரா? ஹை ப்ரெஷர். ஹை ப்ரெஷர். அப்போ லோ டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். Very good, super. Aligan, Bellamy, Hamsini, oh, cosmic waves. Yeah, option 1 is the right answer. Option 1 is the right answer. Clear? Clear? Purjuda? Exothermic reactions are favorable at lower temperature. But low temperature set ஆயிடுச்சு. ப்ரெஷரை பற்றி யோசிக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை கேஷியஸ் மோல்ஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் எத்தனை கேஷியஸ் மோல்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஹை ப்ரெஷர் கொடுத்தா சிஸ்டம் லோ ப்ரெஷர் கொண்டு வரதுக்கு எங்கே மோல்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த சைடுக்கு போகும். இங்கே ப்ராடக்ட் சைடு தான் மோல்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ ஹை ப்ரெஷர் கொடுத்தா லோ ப்ரெஷர் கொண்டு வரதுக்கு ப்ராடக்ட் சைடுக்கு போகும். ஃபேவரபிள். கிளியர்? ஓகே ஓகே, ரைட் ரைட். ரெடி தானே? பிளாஸ்ட் தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? வாங்க, இதுவா இருக்கு. In which of the following reactions an increase in the volume of the container will favor the formation of the product? Volume கூடுதுன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி யோசிச்சா போதும். வால்யூமும் ப்ரெஷரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ப்ரெஷர் குறையுது. ப்ரெஷரை கம்மி பண்ணும்போது ப்ராடக்ட் அதிகமாக கிடைக்கணும். எங்கேருந்து கிடைக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸு, சார் இங்கே 2 நம்பர் ஆஃப் மோல்ஸு, இங்கே 3. நாம் ப்ரெஷர் கம்மி பண்ணால் நல்லா பாருங்கள். நாம் ப்ரெஷர் இந்த சிஸ்டத்தில் ப்ரெஷர் கம்மி பண்ணால் என்ன ஆகும்? சிஸ்டம் வாண்ட்ஸ் டு இன்க்ரீஸ் த ப்ரெஷர். இன்க்ரீஸ் த ப்ரெஷருக்கு எங்கே போகணும்? கிரேட்டர் மோல்ஸ் இருக்கிற சைடுக்கு போகணும். இங்கே 2 மோலு, இங்கே 3 மோலு. கிரேட்டர் மோல்ஸ் ப்ராடக்ட் தானே? ஆமாம். அப்போ நாம் ப்ரெஷரை கம்மி பண்ணால் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ப்ராடக்ட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ ஃபேவரபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். Option 1 is the right answer. Option 1 is the right answer. Clear? செக் பண்ணுங்க. இது 3 மோல், இது 2 மோல். அப்போ நம்ம ப்ரெஷரை கம்மி பண்ணால், நம்ம ப்ரெஷர் கம்மி தானே பண்ணுறோம். ஆமாம், ப்ரெஷரை கம்மி பண்ணால் சிஸ்டம் வாண்ட்ஸ் டு இன்க்ரீஸ் த ப்ரெஷர். இன்க்ரீஸ் த ப்ரெஷருக்கு எங்கே போவாங்க? இந்த சைடுக்கு வருவாங்க. பேக்வேர்டு தான் வருவாங்க. ஸோ இது எடுக்க முடியாது. இங்கே வாங்க, இங்கே 2 சைடும் நம்பர் ஆஃப் மோல்ஸு சேமாக இருக்காங்க. அப்போ நோ இஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். தெரியும்ல? நோ இஃபெக்ட், நோ இஃபெக்ட். இங்கே பாருங்கள், 4 + 5 9. இங்கே 4 மட்டும்தான். அப்போது நம்ம ப்ரெஷர் கம்மி பண்ணால் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எங்கே போவாங்க? பேக்வேர்டு போவாங்க. அதனால் எடுக்க முடியாது. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். இது புரிஞ்சுதா? ஆப்ஷன் 2லேயும் ஆப்ஷன் 4லேயும் நீங்கள் ப்ரெஷரை கம்மி பண்ணால் பேக்வேர்டு தான் போகும். ஆப்ஷன் 3ல் ப்ரெஷர் ஹேஸ் நோ எஃபெக்ட். ரெடியா? ஆப்ஷன் ஏ தான். எஸ் எஸ் அலிகான். Let me drink some water. ரெடி? நான் ரெடி. நீங்கள் ரெடியா? போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஹலோ 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 பசங்களா, என்ன எனர்ஜி கம்மியான மாதிரி இருக்குது? எனர்ஜி கம்மியான மாதிரி இருக்குது. இருக்கக்கூடாது. ஷோ சம் எனர்ஜி. ஓகே, ஆக்டிவாக இருங்க. நம்ம அயோனிக் ஈக்விலிபிரியம் ஆரம்பிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் அயோனிக் ஈக்விலிபிரியம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ லே ஷாட்லியர் முடிஞ்ச உடனே அயோனிக். ஸோ இனிமேல் 2-3 கொஸ்டின்ஸுக்கு அப்புறம் வில் ஸ்டார்ட் அயோனிக் ஈக்விலிபிரியம். ஸோ எல்லோரும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருங்க. யா சூப்பர். பெலாமி, ஹம்சினி, தேங்க்யூ. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் த ரிவர்சிபிள் ரியாக்ஷன், இந்த கொஸ்டின் தானே? ஆமாம், இந்த கொஸ்டின் தான்.
பாருங்க எஸ் for the reversible reaction N2 plus 3H2 gives 2NH3 Haber process plus heat பாருங்க இங்க delta H plus ஓ மைனஸ்னு சொல்லலை ஆனால் ஹீட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஈக்குவேஷன்லேயே ஹீட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ப்ராடக்ட் சைடில் ஹீட்டு போட்டிருக்காங்க ப்ராடக்ட் சைடில் ஹீட்டு போட்டு அதுக்கு என்ன அர்த்தம் ஹீட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் ஹீட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அர்த்தம் இது எக்ஸோதெர்மிக் தான் எக்ஸோதெர்மிக்னா நமக்கு தெரியும் லோவர் டெம்பரேச்சர் for equilibrium shift in forward direction lower temperature must இருக்கணும் lower temperature must இருக்கணும் increasing concentration of ammonia பாருங்க concentration of ammonia increase பண்ணா system wants to decrease the concentration அதுக்கு backward தான் வரும் அப்ப இது இல்ல அடுத்தது decreasing the pressure ப்ரெஷரை கம்மி பண்ணால் பாருங்கள் இங்கே 4 மோல்ஸ் இருக்குது இங்கே 2 மோல்ஸ் தான் இருக்குது ஸோ நம்ம ப்ரெஷரை கம்மி பண்ணால் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பேக்வேர்டு தான் வரும் அப்போ அதுவும் வராது அடுத்து பாருங்கள் பை டிக்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 அண்ட் ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணால் அதை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பேக்வேர்டு தான் வரும் இதுவும் இல்லை லாஸ்ட்டு பாருங்கள் decreasing temperature ஆமாம் எக்ஸோதெர்மிக் தானே அப்போ decreasing temperature lower temperature favors the forward reaction அடுத்து increasing pressure ஏன்னா இந்த சைடு 4 இந்த சைடு 2 நாம் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக எந்த சைடு மோல்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த சைடுக்கு போகும் ஸோ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 4 கிளியரா வெரி குட் ஹம்சினி அண்ட் காஸ்மிக் வைப்ஸ் சூப்பர் இங்கே 2 பேர் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க Option 4 is the right answer. Good. போலாமா cosmic vibes yeah next பாருங்க இந்த क्वेश्चन பாருங்க கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு கேர்ஃபுல்லா படிச்சு பாருங்க on increasing the pressure in which direction will the gas phase reaction proceed to re-establish equilibrium. So, Chatelier தான் predicted by applying Chatelier. Yes, equation தந்திருக்காங்க. அப்புறம் which of the following is correct னு கேக்குறாங்க. Which of the following is correct? If the total pressure at which equilibrium is established is increased without changing the temperature, equilibrium constant will remain the same, equilibrium constant will decrease, equilibrium constant will increase, K will increase initially and decrease when pressure is very high. சொல்லுங்க correct answer என்ன வரும் இந்த क्वेश्चन வந்து ரொம்ப ஈஸி என்ன காரணம் ஏன்னா இங்க சொல்லியிருக்காங்க without changing temperature constant பசங்களா temperature constant ஆயிருந்தா equilibrium constantum constant ஆயிருப்பேன் equilibrium constant always depends only on temperature. அப்போ K will remain the same. That is the right answer. Ready? அவ்வளவுதான். Temperature மாறினா தான் K ஓட வேல்யூ மாறும். Value of K depends only on temperature. அப்புறம் mode of expression இருக்கு. நம்ம சொன்ன equation reflect பண்ணா 1/K ஆகும். மல்டிப்ளை பண்ணால் அது பவருக்கு போகும் ஆட் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணும்போது equilibrium கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணணும் அதெல்லாம் இருக்குது பட் ஒரு டேர்மாக ஒரு ஃபேக்டராக டிபெண்ட் பண்ணுற ஒரே ஒரு ஃபேக்டர் இது அது டெம்பரேச்சர் மட்டும்தான் காட் இட் எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எஸ் கிளியர் rise of temperature increase in temperature shift equilibrium towards the right in the case of எப்போல்லாம் higher temperature increase பண்ணும்போது equilibrium right sideக்கு போகும் பாருங்க H2O liquid H2O gasஆ மாறுது liquid gasஆ மாறுறதுக்கு பேர் நமக்கு தெரியும்ல liquid gasஆ மாத்தணும்னா நாம ஹீட் கொடுத்து தான் ஆகணும் அப்ப அது endothermic reactionல தான் higher temperature favor the forward reaction அப்ப கண்டிப்பா 1 இருக்கு இங்க பாருங்க சாலிட் வேப்பரா மாறுது சாலிட் சப்ளிமேஷனுக்கும் இதே மாதிரி தான் ஹையர் டெம்பரேச்சர் கூட எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஸோ இதுவும் இருக்கும் இது பாரு லிக்விட் சாலிடா மாறணும்னா நாம ஃப்ரீஸ் தானே பண்ணணும் அப்போ அது அங்கே நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கக்கூடாது இல்லை எஸ் அப்போ இது வராது 3 வராது இங்கே பாருங்க கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கார்பன் டை ஆக்சைடு லிக்விஃபேக்ஷன் இதுலேயும் வராது ஸோ 1 2 வரும் 1 2 எங்கே இருக்குது ஆப்ஷன் 3
4 4 வராது. காஸ்மிக் வைப்ஸ் 4 வராது. C is the right answer. Hamsini, Aligan, right. Cosmic vibes, yes. Correct it. Ready ya? Ready ya? Na ready na. Liquid to gas. Okay, no problem. Gas to liquid condensation, yes. Gas to liquid condensation. போலாமா? Next, assertion reason. Statement wise question பாருங்க. Assertionல என்ன சொல்றாங்க? The amphoteric nature of ionic equilibriumல acid base theory இருக்கு. 3 acid base theory ஞாபகம் இருக்கும். Arrhenius theory, Lowry-Bronsted theory, Lewis theory. கரெக்ட்டா? ஸோ இது வந்து அந்த ஆசிட் பேஸ் தியரி பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஆம்ஃபோட்டரிக் நேச்சர் ஆஃப் வாட்டர். வாட்டருக்கு ஆம்ஃபோட்டரிக் நேச்சர் இருக்குப்பா. வாட்டருக்கு ஆம்ஃபோட்டரிக் நேச்சர் இருக்குது. தட் மீன்ஸ் வாட்டரால் ஆசிட் மாதிரியும் ஆக்ட் பண்ண முடியும், பேஸ் மாதிரியும் ஆக்ட் பண்ண முடியும். எஸ் ஹர்ஷா, ஞாபகம் இருக்கு? நல்லா ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்க? சூப்பராக போகுதா ப்ரிப்ரேஷன் எல்லாம்? Happy to see you back here. Yes. வாட்டருக்கு ஆசிடாலையும் பேஸ் மாதிரியும் ஆக்ட் பண்ண முடியும். அது கரெக்ட் தான். ஆம்ஃபோட்டரிக் நேச்சர் ஆஃப் வாட்டர் இஸ் எக்ஸ்பிளைன் பை லூயிஸ் ஆசிட் பேஸ். லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆசிட் இஸ் எ எலக்ட்ரான் பெயர் அக்செப்டர், பேஸ் இஸ் எ எலக்ட்ரான் பெயர் டோனர். லூயிஸ் கான்செப்ட் படி ஆசிட் எலக்ட்ரான் பெயரை அக்செப்ட் பண்ணணும், பேஸ் எலக்ட்ரான் பெயரை டொனேட் பண்ணணும். வாட்டரோட ஆம்ஃபோட்டரிக் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படி இல்லை. வாட்டர் H+ கொடுத்தா OH- ஆகும். வாட்டர் H+ வாங்கினா H3O+ மாறும். வாட்டரோட அசிடிக் அண்ட் பேசிக் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறது H+ வாங்குறதையும் கொடுக்கறதையும் பொறுத்து தான். அப்போ அது லூயிஸ் தியரி கிடையாது. H+ கொடுத்தா அசிடிக் நேச்சர், H+ வாங்கினா பேசிக் நேச்சர். இது லவ்ரி-ப்ரான்ஸ்டட் தியரி. அப்போ லூயிஸ் கான்செப்ட் படியா இது இருக்கு? இல்லை, திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ஃபால்ஸ், தப்பு. ஓகே, கிளியரா? ஹர்ஷா கிளியரா? அலிகான் எஸ். இப்போ அசர்ஷன் தப்பு, அசர்ஷன் தப்பு. போத் அசர்ஷன் ட்ரூ தப்பு. அப்போ இது வராது. போத் அசர்ஷன் ட்ரூ, இது வராது. அசர்ஷன் ட்ரூ வராது. இதுதான் ஆன்சர். ரீசன் பாருங்க. வாட்டர் ஆக்ட் as an acid with ammonia. Ammonia is a base. ஒரு பேஸ் கூட இருந்தால் வாட்டர் ஆசிட் மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். H2S is a acid. அது கூட வாட்டர் பேஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். ஸோ கூட இருக்கிறவனோட நேச்சரை பொறுத்து இவன் என்ன பண்ணுவாங்க, இவனோட பிஹேவியர் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது அது கரெக்டு, அது ரைட்டு. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். கிளியரா? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்சம் கால கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த பிரேக்கு நானும் என்ஜாய் பண்ணலை. பட் நவ் ஐ ஆம் வெரி ஹாப்பி. இனிமேல் எங்கே இருப்பேன் ஹர்ஷா? இனிமேல் எங்கே இருப்பேன்? ஸோ பார்க்கலாம். நல்லா படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following cannot act both as Bronsted acid and as Bronsted base? Which of the following cannot act both as Bronsted acid? Bronsted acid na H+ donor, Bronsted base na H+ acceptor. பாருங்க, HCO3- சார் HCO3- ஆல CO3 2- மாற முடியுமே. அதே மாதிரி H2CO3 ஆலும் மாற முடியுமே. பாருங்க, HCO3- இருந்து ஒரு H+ போனா CO3 2-, ஒரு H+ வந்தா H2CO3. அப்போ இது ஆன்சர் இல்லை. இவங்களால பண்ண முடியுது, உங்களால் பண்ண முடியாது. கிளியரா? இவங்களால் பண்ண முடியுது. பாருங்க, அமோனியாவிலிருந்து H+ போனால் NH2-, ஒரு H+ வந்தா NH4+. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. HCl-ஆல் H+ போனால் Cl-, HCl-ஆல் H+ வாங்க முடியாது. அப்போது H+ கொடுக்க முடியும்,
பாருங்க இங்க both as Bronsted acid and Bronsted base. அது HCl ஆல முடியாது. HCl ஆல அந்த வேலை பண்ண முடியாது. Option 3 is the right answer. HCl தான். D இல்ல. HSO4 ஆல முடியும். பாருங்க HSO4 ஆல முடியும். HSO4 ஆல முடியும். HSO4 ஆல H+ வாங்குனா H2SO4. H+ கொடுத்தா SO4 2-. Clear? Thank you Harsha. Thank you for the support. Share பண்ணுங்க friends, among friends எல்லாம் share பண்ணுங்க. Right, clear ஆ பசங்களா? ரெடியா? புரிஞ்சுதா? HCl ஆசிட் மாதிரி மட்டும்தான் பிஹேவ் பண்ண முடியும், பேஸ் மாதிரி பிஹேவ் பண்ண முடியாது. டி யாரும் போடல, யாரோ போட்ட மாதிரி இருந்துச்சு. டி போடலையா? அலிகம் போட்ட மாதிரி இருந்துச்சு. சரி, previous question. Sorryப்பா. அப்போ கிளியரா? இது கிளியரா? Bronsted acid H+, donor, Bronsted base H+, acceptor. நல்லா பாருங்க பசங்களா, இப்போ இதுல ஒரு விஷயம் இருக்கு. இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றேன். HCO3 HCl எடுத்துக்கோங்க. H+ கொடுத்ததுக்கு அப்புறம் Cl- இருக்குல்ல, பாருங்க இது ஆசிட். HCl is an acid. ஏன்னா ஆசிட் புரோட்டான் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, புரோட்டான் டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் என்ன இருக்கு? Cl-. அந்த Cl- சொல்ற பேரு தான் கான்ஜுகேட் பேஸ். இந்த ஐடியா உங்களுக்கு இருக்கணும். ஓகே, அதே மாதிரி அமோனியா. சார் அமோனியா இஸ் a பேஸ். அமோனியாவால் H+ வாங்க முடியுமா? முடியும் சார். அப்போ அது என்ன ஆகும்? NH4+ மாறும். அதுக்கு பேரு கான்ஜுகேட் ஆசிட். அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, கான்ஜுகேட் ஆசிட் எழுத சொன்னா H+ ஆட் பண்ணுங்க, கான்ஜுகேட் பேஸ் எழுத சொன்னா H+ ரிமூவ் பண்ணுங்க. என்ன சொன்னேன்? கான்ஜுகேட் ஆசிட் கேட்டா ஸ்பீஷீஸ் கூட H+ ஆட் பண்ணுங்க, கான்ஜுகேட் பேஸ் கேட்டா ஸ்பீஷீஸ்ல இருந்து H+ ரிமூவ் பண்ணுங்க. ரைட்டா? புரிஞ்சுதா? அப்படின்னா இந்த கொஸ்டின் பாருங்க. Try this one. Conjugate base for Bronsted water ஓட conjugate base கேட்டிருக்கு. conjugate base கேட்டா ஸ்பீஷீஸ்ல இருந்து H+ ரிமூவ் பண்ண, வாட்டர்ல இருந்து H+ ரிமூவ் பண்ணா மிச்சம் OH-. அடுத்தது HF. HF ஓடையும் என்ன கேட்டிருக்காங்க? கான்ஜுகேட் பேஸ் கேட்டிருக்காங்க. கான்ஜுகேட் பேஸ் கேட்டால் H+ ரிமூவ் பண்ண, மிச்சம் என்ன இருக்கும்? F-. OH-, F-. OH-, F-. ஆப்ஷன் 4. வெரி குட். அலிகான் அண்ட் காஸ்மிக் வைப்ஸ், சூப்பர். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? ஹலோ ரெடியா? புரியுதா? Sudarshan, yes, option 4 is the right answer. Jiva, yeah. Yes. சரிப்பா, next question பார்க்கலாம். See this question. At a certain temperature, dissociation constant Ka of formic acid and acetic acid. அப்போ Ka of formic acid தந்திருக்காங்க 1.8 into 10⁻⁻⁴. அதே மாதிரி Ka of acetic acid தந்திருக்காங்க 1.8 into 10⁻⁵. At what concentration of acetic acid solution? Acetic acid ஓட எந்த concentrationல H3O plus ion concentration is same as that in 0.001 molar formic acid solution. Simple தான். ரெண்டு ஆசிட் இருக்குடா. ஒன்று ஃபார்மிக் ஆசிட் HCOH, கரெக்டாக? அசெட்டிக் ஆசிட் CH3COOH. ரெண்டு ஆசிட் இருக்குது. அப்புறம் சொல்கிறாங்க Ka வேல்யூ, இதோட Ka வேல்யூ தந்திருக்கு, இதோடையும் Ka வேல்யூ தந்திருக்கு. இது வந்து 1.8 into 10⁻⁻⁴, இது வந்து 1.8 into 10⁻⁻⁵. ஃபார்மிக் ஆசிடோடது 10⁻⁻⁴, acetic acid வந்து 10⁻⁵. Ka வேல்யூ தந்திருக்காங்க. At what concentration of acetic acid solution the H3O plus ion, hydrogen ion concentration, இது H3O plus னு சொன்னா ஹைட்ரோனியம்,
H3O ப்ளஸ்னு சொல்லுங்க இல்லாட்டி H ப்ளஸ்னு சொல்லுங்க ரெண்டும் ஒன்று தான். H3O ப்ளஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் இஸ் சேம். ரெண்டு ஆசிடோடையும் H3O ப்ளஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் சேமாக இருக்கணும். That means H3O plus of formic acidum H3O plus of acetic acidum same இருக்கணும். இந்த H3O plus see பாருங்க H3O plus னு சொல்லுங்க இல்லாட்டி H plus னு சொல்லுங்க அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு under root of Ka into C பண்ணா போதும். Ka வேல்யூ தந்திருக்கு. கான்ஸ்டன்ட் ரெண்டு பேரோடையும் Ka வேல்யூ தந்திருக்கு. ஒருத்தனோட C தந்திருக்கு இன்னொருத்தனோட C கண்டுபிடிக்கணும். அப்போ H ப்ளஸ்க்கு அண்டர் ரூட் ஆஃப் Ka இன்டு சின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ ஃபார்மிக் ஆசிடோட சைடில் Ka வேல்யூ சார் 1.8 இன்டு 10 பவர் -4. சார் ஃபார்மிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் தந்திருக்கா 0.001 கான்சன்ட்ரேஷனை வந்து நமக்கு 10 பவர் -3ன்னு எழுதலாம் சார். இப்போ இன்டு 10 பவர் -3 ரைட் ஹேண்ட் சைடில் சார் அண்டர் ரூட் ஆஃப் அசிட்டிக் ஆசிடோட Ka வேல்யூ சார் 1.8 இன்டு 10 பவர் -5 சார். அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் அதுதான்டா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு லெட் இட் பி சி. இப்போ சால்வ் பண்ணுங்க. ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ணலாம் ரூட்டை ரிமூவ் பண்ணலாம். அப்போ இந்த சைடு 1.8 இன்டு 10 பவர் -7 அந்த சைடு 1.8 இன்டு 10 பவர் -5 இன்டு சி. சி கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்போது ரெண்டு சைடும் 1.8 இருக்குல்ல 1.8 கட் பண்ணலாம் சார். அப்போ 10 பவர் -7 இங்கே 10 பவர் டிவைடட் பை 10 பவர் -5 வரும்போது மிச்சம் என்ன இருக்கும் 10 ஸ்கொயர்னு இருக்கும். இல்லை 10 raised to மேலே இப்போ +5 -2 இருக்கும். 10 பவர் -2 10 பவர் -2னா இருக்கா ஆப்ஷன் இருக்கா 10 பவர் -2ன்னு கொடுக்கல ஆனால் 0.01 கொடுத்துருக்கு. 0.01 கொடுத்துருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கிளியரா? கிளியரா? டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் Ka அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் C இவங்க ரெண்டு பேரும் H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் கூட இருக்கிற ரிலேஷன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஆஃப் Ka இன்டு சின்னு ஒரு ரிலேஷன் இருக்குது. அந்த ரிலேஷன் தான் இதில் கீ. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிலேஷன் தெரிஞ்சால் இது சால்வ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட் பாருங்க. போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The dissociation constants of two acids ரெண்டு ஆசிட் இருக்கு HA1 and HA2 ரெண்டு ஆசிட் தந்திருக்காங்க. அவங்களோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ Ka வேல்யூ ரெண்டு ஆசிடோடையும் Ka வேல்யூ தந்திருக்கு. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆசிட் கண்டுபிடிக்கணும். பசங்களா பாருங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் HA1 அது ஒரு ஆசிட். அடுத்த ஆசிட் ஸ்ட்ரென்த் ஆஃப் HA2 அது வேற ஆசிட். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் நமக்கு தந்தது என்ன dissociation constant value. So under root of Ka1 divided by Ka2 பண்ணா போதும். That is equal to under root of Ka1 value எவ்வளவு 3 into 10 power -4. Ka2 value 1.8 into 10 power -5. ஓகே இதை சால்வ் பண்ணுங்க. under root of இதை வந்து 3 into 10 power -4னே வச்சுக்கோங்க. இதை வந்து 18 into அப்போ 10 power -1 into 10 power -5 10 power -6னு வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணலாம். இது 1 இது 18ல் 3 6 தானே. எஸ் சார் 6. இப்போ இதை வந்து இப்படி எழுதலாம் 1/6 இல்லாட்டி 10/6னு எழுதலாம்ல. அண்டர் ரூட் ஆஃப் 1/6 இன்டு இந்த 10 power -6 மேலே போனால் +6 ஆகும். அப்போது 10 power -4 +6 10 ஸ்கொயர் ஆகும். 10 ஸ்கொயர் அப்போது அண்டர் ரூட் ஆஃப் 100/6 ஆகும். கிளியர்? கட் பண்ணுங்கள். மேலேயும் கீழேயும் கட் பண்ணால் அண்டர் ரூட் ஆஃப் மேலே 2ஆல் கட் பண்ணால் 50 கீழே 2ஆல் கட் பண்ணால் 3 50/3. கிளியர்? 45ல் 3 15 அப்போ 48ல் 16 16 பாயிண்ட் சம்திங்னு வரும். 16 பாயிண்ட் அண்டர் ரூட் ஆஃப் 16 பாயிண்ட் சம்திங்னு வரும். 16 பாயிண்ட் சம்திங்னு சொன்னால் ரூட் 16 4 தானே. ஸோ இது வந்து அரௌண்ட் 4 வரும். தட் மீன்ஸ் 4:1 4:1 இருக்கா? இருக்குது சார். ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ரெண்டு ஆசிடோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ண சொன்னால் கரஸ்பாண்டிங் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் Ka1/Ka2 பண்ணால் போதும்.
ரைட். இதுதான் அதோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. கிளியர்? ஆப்ஷன் 2 4:1 வரும். ரைட்டா? போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ரைட், பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The dissociation constant of ammonium hydroxide. Ammonium hydroxide is a base. அப்போ Kb. அப்போ Kb வேல்யூ தந்திருக்கு 1.8 into 10 power minus 5. The concentration of OH minus ion in moles per liter of concentration of OH minus ions தான் கண்டுபிடிக்கணும். concentration of OH minus ion in moles per liter கண்டுபிடிக்கணும். என்ன தந்திருக்காங்க? C வேல்யூ தந்திருக்காங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடோட கான்சன்ட்ரேஷன் தந்திருக்காங்க 0.1 மோல். சார் அமோனியம் ஹைட்ராக்சைடோட கான்சன்ட்ரேஷன் 0.1 மோல் தானே, அப்போ OH மைனஸும் 0.1 மோல் தானே வரும்? இல்லை, ஏன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் பேஸ் கிடையாது. அமோனியம் ஹைட்ராக்சைடு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கிடையாது, வீக் பேஸ். ஸ்ட்ராங் பேஸாக இருந்தால் இப்போ NaOH எடுத்துக்கோங்க. NaOHோட கான்சன்ட்ரேஷன் கேட்டாலும் OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் கேட்டாலும் சேம் தான். ஏன்னா NaOH இஸ் எ ஸ்ட்ராங் பேஸ், 100% டிசோசியேட் ஆகும். பட் அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் எ வீக் பேஸ். அப்போது அமோனியம் ஹைட்ராக்சைடோட கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்குது, ஆனால் OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு C ஆல்ஃபா வேணும். C ஆல்ஃபா வேணும். கிளியரா? ஆல்ஃபானா என்ன? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். அது வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். C ஆல்ஃபா இதை வந்து நமக்கு C இன்டு ஆல்ஃபாக்கு வந்து நமக்கு இந்த கொஸ்டினில் வந்து பாருங்கள் KB வேல்யூ தந்திருக்காங்க. ஸோ ஆல்ஃபா இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு அண்டர் ரூட் ஆஃப் KB/C யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, சீனா என்ன? இந்த சீனா ரூட்டு C இன்ட்டு ரூட்டு C தானே. ஸோ இந்த ரூட்டு சியும் இதிலிருந்து ஒரு ரூட்டு சியும் கட் ஆகும். ஸோ கடைசியாக நமக்கு என்ன கிடைக்கும்? KB இன்டு C, ஸ்கொயர் ரூட் ஆஃப் KB இன்டு C. இது பண்ணால் போதும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் KB இன்டு C பண்ணால் போதும். பாருங்க, சப்ஸ்டியூட் பண்ணலாம். அண்டர் ரூட் ஆஃப் KBயோட வேல்யூ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடு 1.8 into 10 power minus 5 KB. சியோட வேல்யூ சினா 0.1. 0.1னா 10 power minus 1. 10 power minus 1. So that is equal to under root of 1.8 into 10 power minus 6. ஸோ இதை சால்வ் பண்ணால் பாருங்கள், 10 power minus 6 வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும்? 10 power minus 3 ஆகும். 1.8ஓட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.8 பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.8 1.8 வருமா? வராது. 4.2 வராமா? வராது. 5 வருமா? வராது. 1.34. ஸோ ரைட் ஆன்சர் ஆப்ஷனில் இருந்து பார்க்கும்போது ஈஸியாக கிடைக்கும். 1.34. 1.34. கிளியர்? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா பேஸோட கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக அப்படியே டிசோசியேட் ஆகும் இல்லை, 100% டிசோசியேட் ஆகும். அப்போ பிரச்சனை இல்லை. இது வீக் பேஸ். அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் வீக் பேஸ். அப்போது அமோனியம் ஹைட்ராக்சைடோட கான்சன்ட்ரேஷன் தந்திருக்கேன், OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம பண்ண வேண்டியது C ஆல்ஃபா. ஆல்ஃபாக்கு அண்டர் ரூட் ஆஃப் KA/C இருக்குது, KB/C இருக்குது. வீக் ஆசிடாக இருந்தால் அண்டர் ரூட் ஆஃப் KA/C, வீக் பேஸாக இருந்தால் அண்டர் ரூட் ஆஃப் KB/C. நம்ம இங்கே வீக் பேஸு, அதனால் KB/C. அப்போ ரூட்டு இங்கே வெளியே ஒரு C இருக்குது, டினோமினேட்டரில் ரூட் C இருக்குது, கட் ஆகும். கிளியர்? போகலாம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். at 90 degrees Celsius. இந்த கொஸ்டின் பாருங்கள். at 90 degrees Celsius பியோர் வாட்டர்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நியூட்ரல்னு அர்த்தம். அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸும் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகே. ஹேஸ் H3O ப்ளஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் 10 power minus 6. ஓகே, அப்போ இது வந்து பாருங்கள் 10 power minus 6. அவங்க H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் தான் தந்திருக்கு, ஆனால் பியூர் வாட்டர்னு சொல்லியிருக்கு. பியூர் வாட்டர்னா H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷனும் OH மைனஸோட கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ அது ரெண்டும் 10 power minus 6க்கு ஈக்குவல் தான், பிரச்சனை இல்லை. தென் நம்மக்கிட்ட கேட்டது KWனா என்ன? அயோனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். KWவோட எக்ஸ்பிரஷன் என்ன சார்? அயோனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டரோட எக்ஸ்பிரஷன் concentration of H plus into concentration of OH minus தான். நமக்கு தெரியுமே 10 power minus 6 into 10 power minus 6. So 10 power minus 12. 10 power minus 12. 10 power minus 12. Options 3 is the right answer. 3 is the right answer. ஐயோ, ஓகே. இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லலை யாரோ. B, last question B. Yes.
இது clear? Ionic product of water Kw is equal to concentration of H plus into concentration of OH minus. ரெடியா? நீங்கள் 10 power minus 14 படிச்சிருப்பீங்க. ஆனால் அது 25 degree Celsiusல 25 degree Celsiusல தான் 10 power minus 14 எப்பவுமே இருக்கும். இது டெம்பரேச்சர் பாருங்க 90 degree Celsius. ஸோ மாறும். டெம்பரேச்சர் மாறினா ரைட் கான்ஸ்டன்ட் மாறும்னு படிச்சிருக்கோம்ல? எஸ். கிளியரா? ரெடியா? கிளியர்? எஸ். யாரையும் காணோம் சார்? இருப்பாங்க. காஸ்மிக் வைப்ஸ், அலிகான், நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க. பிருத்விராஜ் சார் வணக்கம் சார். எஸ். போலாமா? ரெடி? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. At a certain temperature, pure water has hydronium ion concentration equal to. So hydronium ion concentration சொல்லும்போது concentration of H plus that is equal to 10 power minus 6.5 னு தந்திருக்காங்க மோல் லிட்டர் இன்வர்ஸ். ஆனால் இதுவும் வந்து பாருங்க பியூர் வாட்டரில் H plus ஓட concentration should be equal to OH minus ஓட concentration தானே. ஸோ concentration of OH minusம் 10 power minus 6.5 தான் இருக்கும். ஆமாம் காஸ்மிக் வைஸ். ஆமாம். ரெடியா? the value of Kw, simple Kw ஓட வேல்யூ, Kw னா concentration of H plus into concentration of OH minus. so 10 power minus 6.5 into 10 power minus 6.5 that is equal to 10 power 6.5 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும்ல. 10 power minus 13 இருக்கு. சிம்பிள். ஆப்ஷன் 2 is the right answer. எல்லாம் மௌனம் வருதா? எங்க காமிங்க, கொஞ்சம் பிளாஸ்ட் காமிங்க, கொஞ்சம் எனர்ஜி காமிங்க. சி காமிங்க. பிருத்வியா சாரும் வந்து கொஞ்சம் பிளாஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இது வரைக்கும் நேரில் பார்க்கல, ஆனால் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஹி இஸ் a pure soul. ரெடி? எஸ். காமிங்க தம்பி. அலிகான். எஸ். போலாமா? அது காஸ்மிக் வைப்ஸ். எஸ். பார்க்கலாமா? போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி த பாருங்க, வாட் வில் பி த pH கேட்குறாங்க. வாட் வில் பி த pH ஆஃப் த 1 into 10 power minus 4 molar sulfuric acid solution. பசங்களா பாருங்க, sulfuric acid சொல்யூஷன்னா எப்பவுமே நமக்கு தெரியணும், இட்ஸ் a dibasic acid. அப்போ sulfuric acidல இருந்து ஒரு sulfuric acidல இருந்து 2 H plus ரிலீஸ் ஆகும். அப்படின்னா இங்க பாருங்க, sulfuric acidோட கான்சன்ட்ரேஷன் 1 into 10 power minus 4. அப்போ H plus ஓட கான்சன்ட்ரேஷன் இதோட டபுள் இருக்கும். அப்போ 2 into 10 power minus 4 தான் H plus ஓட கான்சன்ட்ரேஷன். நமக்கு வேண்டது pH ஓட எக்ஸ்பிரஷன் நெகட்டிவ் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus. அப்போ நெகட்டிவ் லாக் ஆஃப் 2 into 10 power minus 4. ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியும், 4 minus log 2னு வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 minus log 2 ஓட வேல்யூ 0.3னு வரும். 4 minus 0.3 3.7. 3.7 இருக்கா? இருக்கு சார். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். எஸ் காஸ்மிக் வைப்ஸ், சூப்பர். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ரெடியா? இது மறக்காம நீங்க அப்படியே டைரக்டா போட்டேன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை ஆயிடும். டைரக்டா போட்டா 1 into 10 power minus 4 போட்டா என்ன ஆகும்? அப்போ pH தப்பாயிடும், ஆன்சர் தப்பாயிடும். யா, log 2 ஓட வேல்யூ 0.3010, நான் 0.3 எடுத்தேன், அப்ராக்சிமேட் பண்ணி 0.3 எடுத்தேன். ஓகே அலிகான், ரெடியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The pH of 0.001 molar barium hydroxide solution. ஸோ ஹியர் பேரியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் இருக்குது. பசங்களா, பேரியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்லேருந்து 2 OH ரிலீஸ் ஆகும்ல. ஒரு பேரியம் ஹைட்ராக்சைட்லேருந்து 2 OH ரிலீஸ் ஆகும்ல. அப்போ இது 0.001 அப்படின்னா 10 power minus 3. அப்போ இது
2 into 10 power minus 3. யாரோட கான்சன்ட்ரேஷன்? OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன். OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் இருந்தால் POH தானே கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெகட்டிவ் log of OH minus. So that is equal to negative log of 2 into 10 power minus 3. Clear? That is equal to 3 minus log 2 னு வரும். So that is equal to 3 minus 0.3 னு வரும். That is equal to 2.7. கேட்டது pH, நம்ம கையில் இருக்கிறது POH. அப்போ தான் நமக்கு ஞாபகம் வருது. There is a very important relation. pH plus POH that is equal to 14. அந்த இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் ஞாபகம் இருக்குல்ல. அப்போ நமக்கு pH வேணும்னு என்ன பண்ணால் போதும்? 14 minus 2.7 பண்ணால் போதும். 14 minus 3 11. அப்போ இது 11.3 வரும். 11.3 11.3 இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் 3 is right answer. ஓகே. எஸ். ஸோ பேசிக் கொஸ்டின், ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெடியா? போலாமா? ஏன் அதுக்கு இப்படி ஒரு இமோஜி? காஸ்மிக் வைப்ஸ். ஸ்கூல் ஞாபகம் வருதா? ஸ்கூல் டீச்சர், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். எஸ், அதெல்லாம் ஓகே. வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் இல்லை, அங்கே இங்கேன்னு இல்லை. எவ்ரிடே வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ். வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ எக்ஸாம் அன்னைக்கு மிஸ்டேக் எதுவும் பண்ணாமல் எல்லாமே இப்போவே பண்ணிக்கோங்க. எஸ், வாட் டைம். சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. இதில் ஒரு கொஸ்டின் மார்க் இங்கே இருக்குது, அது விடுங்க, அது இக்னோர் பண்ணிக்கோங்க. இது போட்டு ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் மஸ்ட் பி ஆடட் டு வீட்டில் ஜோலியாக இருக்கேன் சார். ஓகே, சீக்கிரம் எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் ஜோலியாக இருக்க முடியும். இப்போ ஜோலியாக இருக்கக்கூடாது. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு தானே இருக்குது வீட்டில் இருந்தாலும். சரி வாங்க. How many liters of water must be added to 1 liter of an aqueous solution of HCl with a pH of 1 to create an aqueous solution with a pH of 2? ஓகே, நம்ம கையில் ஆசிட் இருக்குது, HCl இருக்குது. இனிஷியலி அதோட pH 1, நாம் அதோட pH 2ஆக மாற்றணும். ஸோ HCl இருக்காங்க, முதல்ல pH 1, அப்புறம் அதை pH 2ஆக மாற்றணும். How many liters of water அதுக்காக ஆட் பண்ணணும், டைல்யூட் பண்ணணும். எத்தனை வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணணும் pH 1லேருந்து 2 போகிறதுக்கு? இனிஷியலி இருக்கிறது 1 லிட்டர், வால்யூம் 1 லிட்டரு, ஃபைனல் வால்யூம் நமக்கு தெரியாது. அப்போ V1 1 லிட்டர், V2 நமக்கு தெரியாது. V2 கண்டுபிடிச்சா V2 மைனஸ் V1 பண்ணால் போதும். அதுதானே how many liters of water. இனிஷியல் வால்யூம் 1 லிட்டர் தெரியும், ஃபைனல் வால்யூம் தெரியாது. ஃபைனல் வால்யூம் கிடைச்சா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணால் ஆன்சர் ஆயிடுச்சு. அப்போது இதுக்கு கான்சன்ட்ரேஷன் வேணும். நமக்கு வந்து டைலூஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். M1V1 is equal to M2V2 யூஸ் பண்ணிக்கலாம். சார் அதுக்கு மொலாரிட்டி தெரியாதே. pH 1 சொன்னால் என்ன அர்த்தம்? சார் pH 1 சொன்னால் அதுக்கு அர்த்தம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் 10 பவர் மைனஸ் 1. ஓகே, அதே மாதிரி pH 2ன்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் 10 பவர் மைனஸ் 2. அப்போ M1 10 பவர் மைனஸ் 1 இன்டு வால்யூம் 1 லிட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் 10 power minus 2 into volume, அது நமக்கு தெரியாது, V2 தெரியாது. So V2 is equal to 10 power minus 1 divided by 10 power minus 2. So 10 power minus 1 plus 2, that is equal to 10. அப்போ V2 10 லிட்டர், ஃபைனல் வால்யூம் 10 லிட்டர். அப்போ எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க? சார் வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஃபைனல் வால்யூம் V2 மைனஸ் இனிஷியல் வால்யூம் V1, that is 10 minus initial volume 1 liter, answer 9 liter. 9 liter இருக்கா? இருக்கு சார். ஆப்ஷன் 4 is the right answer. ஆப்ஷன் 4 is the right answer. ஓஹோ, அது ஒன்றும் தப்பு இல்லை. சிஸ்டமே அப்படி தானே. சிஸ்டமே வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கிறத என்கரேஜ் பண்ணுறாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறதெல்லாம் அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறது இல்லை. என்ன இதில் இருக்குது, அது அப்படியே மக்கப் பண்ணு, அப்படி தான் நம்ம சிஸ்டமே இருக்குது. ஸோ அது ஒன்றும் உங்கள் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் நாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் வரும்போது தான் நமக்கு வந்து ஓகே இது இப்படியெல்லாம் படிச்சிருந்தால் நல்லா இருக்கும்னு ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ வி ஷுட் அட்வைஸ் அவர் யங்கர் ஒன்ஸ். அவங்ககிட்ட சொல்லி பாருங்கள், இப்படி படிக்காத, இந்த மாதிரிலாம் படிச்சுக்கோன்னு. ஓகே.
ரைட். போலாமா? அலிகான், காஸ்மிக் வைப்ஸ், நீங்கள் 2 பேரும் மட்டும்தானே இருக்குது ரொம்ப நேரமாக சாட்டில். எங்கே எல்லாரும்? சரிப்பா, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. 4 grams of NaOH put into 10 liters of water. pH of the resulting solution will be. அப்போ 4 grams NaOH 10 liter வாட்டரில் போடுறாங்க. pH of the resulting solution கேட்குறாங்க. ரெடியா? பாருங்க, நமக்கு pH கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படி சார்? மொலாரிட்டி கண்டுபிடிங்க. மொலாரிட்டி ஆஃப் NaOH, மொலாரிட்டி ஆஃப் NaOH கண்டுபிடிக்கலாம் சார். மொலாரிட்டி ஆஃப் NaOH கண்டுபிடிக்கலாம் சார். மொலாரிட்டியோட ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும்? கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். NaOH ஓட மோலார் மாஸ் 23, 16, 1 ஆட் பண்ணா 40 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர், அது 10 லிட்டர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4/40 என்ன ஆகும் சார்? 1/10, 1/10, 1/10 by 10. So that is equal to 1/100. 1/100 na 10 power minus 2. 10 power minus 2 தான் molarity of NaOH. Molarity of NaOH. NaOH is a strong base, so அது completely dissociate ஆகும். So 10 power minus 2 molar NaOH இருந்தா 10 power minus 2 molar OH minus இருப்பாங்க. அப்போ OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியும். ஸோ POH is equal to negative log of concentration of OH minus, that is equal to negative log of 10 power minus 2. ஸோ என்னாகும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் 2ல மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 log 10. ஆன்சர் வந்து 2 வரும். log 10ஓட வேல்யூ 1. அப்போ POH 2 வந்தால் pH என்ன சார்? அது 14லேருந்து 2 மைனஸ் பண்ணால் போதும். ஸோ ஆன்சர் வந்து 12 வரும். ஆன்சர் வந்து 12 வரும். 12 இருக்கா? இருக்குது சார். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். வெல்கம் சாதனா. வந்துட்டேன். எங்கே போனேன் மாஃபியாக்கள்? சாதனா எங்கே போனேன்? ஓகே, இது மாதிரி எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி வா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. The pH of the solution is 5. pH of the solution. இந்த கொஸ்டின் கிளியரா? இந்த கொஸ்டின் கிளியரா? லாஸ்ட் கொஸ்டின் கிளியர் தானே? pH of the solution 5. Its hydrogen ion concentration decreased 100. பாருங்க, pH வந்து முதல்ல 5. pH முதல்ல 5னு சொன்னால் ஹைட்ரஜன் அயோனோட கான்சன்ட்ரேஷன் 10 power minus 5. அப்புறம் கொஸ்டினில் சொல்கிறாங்க hydrogen ion concentration decreased 100 times decrease ஆகுது. அப்போது ஃபைனலாக ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் வந்து 100 times decrease ஆகும்போது 10 power minus 5 100 times decreaseனா என்ன? அது 10 power minus 7ன்னு அர்த்தம். ஓகே, கிளியரா? அப்போ இந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும்? H ப்ளஸோட வேல்யூ 10 power minus 7. அப்போ இந்த புது pH என்ன சார்? புது pH வந்து நெகட்டிவ் log of 10 power minus 7. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு minus of minus 7 minus of minus 7 log 10. that is 7. pH 7 சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது 25 degree Celsiusல அதுதான் நியூட்ரல் pH. அதுதான் நியூட்ரல் pH. ஸோ it is neutral. ஆப்ஷன் 3 நியூட்ரல். எஸ் இருக்கா? ஓகே, சந்தோஷம் சந்தோஷம். ஓகே, போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பசங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இஃப் எ நியூட்ரல் சொல்யூஷன் நியூட்ரலாக இருக்கு, ஹேஸ் PKW வேல்யூ தந்திருக்காங்க. சொல்யூஷன் நியூட்ரல்னு சொல்லியிருக்காங்கடா. டேய், நியூட்ரல்னு சொன்னாலே எல்லாருக்கும் சொல்ல முடியும் சார். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ். நியூட்ரல் சொல்யூஷன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் ரெண்டும் ஈக்குவல். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸை வச்சு அப்போ pH கண்டுபிடிச்சாலும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸை வச்சு POH கண்டுபிடிச்சாலும் அதுவும் ஈக்குவல் தானே. ஸோ pH இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு POH. இங்கே பாருங்கள், PKWயோட வேல்யூ தந்திருக்கு. PKWயோட வேல்யூ 13.36. பசங்களா, நமக்கு தெரியும் pH ப்ளஸ் POH தான் PKW. இங்கே pHும் POHும் ஈக்குவல். pHும் POH ஈக்குவல். அப்போ இதை ரெண்டையும் வந்து நம்ம 2pHன்னு எழுதலாமா? 2pH இஸ் ஈக்குவல் டு PKW. அப்போது pH இஸ் ஈக்குவல் டு
pKw by 2. நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபார்முலா வேணாலும் படிச்சுக்கோங்க. pH is equal to pKw by 2 நியூட்ரல் சொல்யூஷனுக்கு. இல்லாட்டி இப்படி தான் அந்த வந்திருக்கேன். pKwயோட வேல்யூ தந்திருக்கு 13.36 by 2. 14 by 2 7. அப்போ இது 7 வராது, 6.68 வரும். ஆப்ஷன் 1 is the right answer. வெரி குட், வெரி குட். டைரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல? எஸ், காஸ்மிக் வேவ்ஸ். வெரி குட். A is the right answer. A is the right answer. ரெடியா? clear? Next question பார்ப்போம். Next question. pH value of a decinormal. Decinormal na 0.1 normal. pH value of a decinormal solution of ammonium hydroxide. பசங்களா பாருங்க, நார்மாலிட்டியில் தந்திருக்கேன். நமக்கு எல்லாமே மொலாரிட்டியில் தான் வேணும். இக்லிபிரியத்தில் நாம் டீல் பண்ணுற கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எல்லாமே மொலாரிட்டி, மோல்ஸ் பர் லிட்டர். இவங்க நார்மாலிட்டி தந்திருக்காங்க. பட் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த ஸ்பீஷீஸ்லேருந்து ஒரு OH மைனஸ் தானே ரிலீஸ் ஆகும். அப்போ என் ஃபேக்டர் 1 தானே. என் ஃபேக்டர் 1னா நமக்கு தெரியும் நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டு என் ஃபேக்டர். ஓகே, இங்கே நார்மாலிட்டி 0.1 நார்மல்னு சொல்லியிருக்காங்க. மொலாரிட்டி தெரியாது, என் ஃபேக்டர் 1. அப்போ மொலாரிட்டி இஸ் ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு 0.1. அப்போ நார்மாலிட்டியில் தந்தால் கூட அது மொலாரிட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட்டா? ரைட். அப்போ pH value of a decinormal solution of ammonium hydroxide which is 20% ionized. அப்போ இங்கே ஆல்ஃபா வேல்யூ தந்திருக்காங்க 20%. அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ 20/100. ஓகே பசங்களா, நமக்கு வந்து ஓகே concentration of ammonium hydroxide வந்து தந்திருக்காங்க 0.1 molar. ஓகே, ஆல்ஃபா வேல்யூ தந்திருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் வேணும். அமோனியம் ஹைட்ராக்சைடை பற்றி நான் முதல்லே சொல்லிட்டேன். அமோனியம் ஹைட்ராக்சைடு வீக் பேஸு, அப்போ கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகாது. அதனால ஃபார்முலா C ஆல்ஃபா. ஸோ சியோட வேல்யூ 0.1, ஆல்ஃபாவோட வேல்யூ 20/100. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணலாம்? 20ல் இருக்கிற 10 1 into 2 இல்லை 2/100. 2/100 ஆகும். 2/100னா 2 into 10 power minus 2. அப்போது OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் கிடைச்சிது. இதிலிருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? POH கண்டுபிடிக்கலாம். சார் POH is equal to negative log of 2 into 10 power minus 2. So that is equal to 2 minus log 2னு வரும். 2 minus log 2னா log 2ஓட வேல்யூ 0.3 தானே. ஸோ 1.7னு வருது சார். 1.7. POH 1.7. அப்போ pHோட வேல்யூ 14 minus 1.7. அப்போ 12.3. 12.3னு வரும். 12.3 இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். பக்கா? கிளியரா? புரிஞ்சுதா? ரெடியா? சொல்லுங்க. கிளியர். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following solution will have pH close to 1? பசங்களா, pH நமக்கு தெரியும். pH ஸ்கேல் எல்லாம் நமக்கு தெரியும். 0 to 14 இருக்காங்க. அதில் மிட் பாயிண்ட் 7 தெரியும். பிலோ 7 அசிடிக் தானே. இது 7, இது 14, இங்கே 0ன்னு வச்சுக்கோங்க. அப்போ க்ளோஸ் டு 1, pH க்ளோஸ் டு 1 சொன்னால் என்ன அர்த்தம்? இங்கே இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ராங் ஆசிட். க்ளோஸ் டு 14 என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங் பேஸ். நல்லா கேளுங்க, pH ஸ்கேலில் pH வேல்யூ க்ளோஸ் டு 14 கிட்ட வேல்யூனா ஸ்ட்ராங் பேசிக். ஆனால் 1 கிட்ட இந்த மாதிரி இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டில் வரும்போது ஸ்ட்ராங் ஆசிட். அப்ரோச்சிங் 7ன்னு சொன்னால் என்ன ஆகும்? வீக் ஆகும். அது ஆசிடாக இருந்தாலும் வீக் ஆகும், பேஸாக இருந்தாலும் வீக் ஆகும். ரைட்டா? அப்போ இங்கே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? pH வந்து க்ளோஸ் டு 1 சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங் ஆசிடிக்னு அர்த்தம். ஸ்ட்ராங்லி அசிடிக்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் HCl இருக்குது, ஸ்ட்ராங் ஆசிட் தான். 100 ml M/10. அதே மாதிரி 100 ml M/10 NaOH இருக்குது. இது ஸ்ட்ராங் ஆசிட், இது ஸ்ட்ராங் பேஸு. என்ன ஆகும்? ஒரே வால்யூம், ஒரே கான்சன்ட்ரேஷன் எல்லாமே கொடுத்துருந்தா இது நியூட்ரல் ஆகும். இட் பிகம்ஸ் நியூட்ரல். அப்போ இதோட pH எப்படி இருக்கும்? pH 7 தான் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? இங்கே பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். 55 ml ஆஃப் HCl இருக்குது. 45 HCl இருக்குது, அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது. ஸ்ட்ராங்லி அசிடிக் இல்லை. இது நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அந்த அளவுக்கு அசிடிக் இல்லை. ஸோ இதுவும் எடுக்க முடியாது. இது எடுக்க முடியாது. அடுத்து பாருங்கள், HCl இருக்குது, NaOH இருக்குது. யார் அதிகம்? NaOH தான் அதிகம். ஸோ இது வந்து பேசிக் எபோவ் 7 போகும். அப்போ இதுவும் எடுக்க வேண்டிய. இங்கே பாருங்கள், 75 ml M/5 HCl, 25 ml M/5 NaOH. இங்கே பாருங்கள்,
HCl significantly அதிகமாக இருக்குது, ஸ்ட்ராங்லி அசிடிக்காக இருக்குது. ஸோ இங்கே ரைட் ஆன்சரை வந்து நமக்கு எடுக்கலாம். ரைட் ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து நமக்கு எது எடுக்கலாம், ஆப்ஷன் 4 எடுக்கலாம். ஆப்ஷன் 4 டி இஸ் ரைட் ஆன்சர். காஸ்மிக் வைப்ஸ் சொல்லியிருக்காங்க, அலிகன் சொல்லியிருக்காங்க. இது வந்து மெத்தட் இருக்குது. நீங்கள் இதிலிருந்து மில்லி மோல்ஸை கண்டுபிடிச்சி, இதிலிருந்தும் மில்லி மோல்ஸை கண்டுபிடிச்சி HCl எத்தனை மில்லி மோல்ஸ், NaOH எத்தனை மில்லி மோல்ஸ், கிளியரா? அப்புறம் டோட்டல் வால்யூம் 75 + 25 ஆட் பண்ணால் அது கிடைக்கும், 100 கிடைக்கும். மில்லி மோல்ஸ் பை இது மில்லி மோல்ஸ் பை வால்யூம் ஆட் பண்ணும்போது நமக்கு மொலாரிட்டி கிடைக்கும். ஓகே, மொலாரிட்டியிலேருந்து நமக்கு H+ஓட கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அப்புறம் pH கண்டுபிடிக்கும் போது கரெக்டாக அது 1 வரும். அது பண்ணணுமா? அது பண்ணணும்னா பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மில்லி மோல்ஸ் ஆஃப் HCl எப்படி இருக்கும், 75 மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு molarity is equal to moles by volume தானே. அப்போ moles is equal to molarity into volume, molarity into volume, molarity into volume, 75 ml into 1/5. So that is equal to 15. அப்போ 15 millimoles HCl இருக்கு. இதே மாதிரி millimoles of NaOH 25 into 1/5, அப்போ 5 இருக்கு. அப்போ 15 millimoles HCl இருக்கு, 5 millimoles NaOH இருக்கு. இவங்க ரியாக்ட் பண்ணால் நமக்கு தெரியும் HCl ஸ்ட்ராங் ஆசிட், NaOH ஸ்ட்ராங் பேஸ். அப்போது 5 millimoles ஆஃப் NaOH 5 millimoles ஆஃப் HCl சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா மிச்சம் என்ன இருக்கும் சார், மிச்சம் 10 millimoles HCl இருக்கும். 10 millimoles HCl இருக்கும். கிளியரா? கிளியரா பசங்களா, புரிஞ்சுதா? 15 இருந்தது, ஆனால் 15ல் 5 NaOH கூட ரியாக்ட் பண்ணிட்டேன், கன்சியூம் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது 10 millimoles ஆஃப் HCl. டோட்டல் வால்யூம் என்ன சார், டோட்டல் வால்யூம் 75 ml + 25 ml 100 ml. அப்போ மோல்ஸ் ரெடி, HCl டோட்டல் வால்யூம் ரெடி. அப்போ மொலாரிட்டினா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+. ஏன் அதை வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ன்னு சொல்கிறேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HClன்னு சொல்லலாம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ன்னு சொல்லலாம். ஏன்னா எத்தனை HCl இருக்கோ அத்தனை H+ ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் 100/10. கட் ஆகும் 1/10 0.1. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ 0.1 மோலார். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ 0.1 மோலார்னா pH என்ன, நெகட்டிவ் லோகு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+, நெகட்டிவ் லோகு 10⁻⁻1. நெகட்டிவ் லோகு 10⁻⁻1னா 1, pH 1. ஓகே, திஸ் இஸ் த வே இட் ஹேஸ் பீன் டன். கிளியரா? எஸ். போகலாம், நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A 50 ml சொல்யூஷன் பாருங்க, 50 ml சொல்யூஷன் ஆஃப் pH 1 ஆசிட். எத்தனை வால்யூம், 50 ml. வேற மிக்ஸ் பண்ணுறாங்க 50 ml சொல்யூஷன் ஆஃப் pH 2, வேற ஒரு ஆசிட், அதோட pH 2, அதுவும் 50 ml. அப்போ 2 ஆசிடை மிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த ரிசல்ட்டிங் மிக்சரோட pH கண்டுபிடிக்கணும். பசங்களா, இதில் ஷார்ட்கட் இருக்குது. இதில் என்ன ஷார்ட்கட் தெரியுமா, 2 ஆசிடு ஈக்குவல் வால்யூத்தில் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். 2 ஆசிடு ஈக்குவல் வால்யூத்தில் எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டோடையும் pH தெரிஞ்சிருந்தா மிக்சரோட pH of mixture is equal to lower pH. 2 ஆசிடோட pH வேல்யூ தந்திருக்கும், அதில் lower pH கூட 0.3 ஆட் பண்ணால் போதும். இதே மாதிரி 2 பேஸ் வித் pH வேல்யூ ஈக்குவல் வால்யூத்தில் தந்தால் மிக்ஸ் பண்ணும்போது அந்த மிக்சரோட pH ஹையர் pH இருக்குல்ல, பேஸ் இருக்கும்போது ஹையர் pHலேருந்து 0.3 மைனஸ் பண்ணால் போதும். இது 2 ஆசிடு ஈக்குவல் வால்யூம், வெரி இம்பார்ட்டன்ட், ஈக்குவல் வால்யூமாக இருக்கணும். இங்கே பாருங்கள் 50 ml, இங்கே பாருங்கள் 50 ml, இங்கே பாருங்கள் 50 ml, ஈக்குவல் வால்யூம் தான். 2 பேரோட pH வேல்யூ தந்திருக்காங்க. அப்போ லோவர் pH 1னா pH 2வா, லோவர் pH எது சார், லோவர் pH வந்து 1 சார், அது கூட 0.3 ஆட் பண்ணால் 1.3. ஸோ ஆன்சர் 1.3 இருக்கும். 1.3 இல்லையா, ஸோ பரவாயில்ல, 1.26 எடுத்துக்கோ, 1.26 எடுத்துக்கோ. கிளியர்? லாஸ்ட் எஸ், 1.26 எடுத்துக்கோ. இதுவே 2 பேஸாக இருந்தா வித் pH வேல்யூ கிவன், 2 பேஸு ஈக்குவல் வால்யூம், pH வேல்யூ தந்தால் லோவர் pHல ஹையர் pHல இருந்து ஹையர் pH -0.3 பண்ணணும். அப்போ இந்த 2 ஷார்ட்கட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சரோட pH வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெடி? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A weak acid HA has Ka value தந்திருக்கு, weak acid
weak acid. What should be the molar ratio of this acid and its salt? What should be the molar ratio of its acid, molar ratio, concentration of acid divided by salt with a strong base so that pH of the buffer solution is 5. So பசங்களா buffer solution வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. weak acidum strong base பத்தி கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்கு. weak acidum strong baseum மென்ஷன் பண்ணா அது எந்த மாதிரி பஃபர்? அது acidic buffer. acidic bufferக்கு நமக்கு Henderson Hasselbalch equation இருக்கு. கரெக்ட்டா? Henderson Hasselbalch equation. acidic bufferோட equation என்ன? Sir, pH is equal to pKa plus log concentration of salt divided by concentration of acid. இதுதான் Henderson Hasselbalch equation. இங்க பாருங்க pH of the buffer solution is 5 னு சொல்லி இருக்காங்க. அப்ப நமக்கு இங்க left hand sideல 5 னு போடலாம். pKa னா என்ன? negative log Ka. So negative log Ka value 10 power minus 6. pKa னா negative log Ka plus log concentration of salt divided by concentration of acid. Got it? Henderson Hasselbalch equation. இது சால்வ் பண்ணுங்க சார். அப்ப இது என்ன வரும் பாருங்க 5 is equal to negative log 10 power minus 6 என்ன ஆகும்? minus of minus 6 வரும். 6 plus log salt divided by acid. நமக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் மட்டும் தான் வேணும். ஸோ நமக்கு என்ன பண்ணலாம்? அந்த லோகரித்மிக் டேர்மை மட்டும் அங்கே வைக்கலாம். ஸோ லோகு சால்ட்டு டிவைடட் பை ஆசிடு. இந்த 6 இந்த சைடு போகும்போது 5 minus 6 என்ன ஆகும்? -1 ஆகும். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. லோகு சால்ட் பை ஆசிட் -1னா அப்போ சால்ட் பை ஆசிட் என்ன? சால்ட் பை ஆசிட் என்ன? சால்ட் பை ஆசிட் என்ன? லோகு சால்ட் பை ஆசிடோட இங்கே பேஸ் 10 இருக்கு. அப்போ log x -1. அப்போ x is equal to 10 power -1. அப்படி எழுதும்ல, அதே மாதிரி இங்கே எழுதலாம். log salt by acid -1னா salt by acid என்ன? salt by acid வந்து salt by acid is equal to 10 power -1. நமக்கு இங்கே தேவை salt by acid இல்லை, acid by salt. கொஸ்டின் படிச்சு பாருங்க, கொஸ்டின் படிச்சு பாருங்க. molar ratio of this acid and its salt. அப்போ மேலே ஆசிடாக இருக்கணும், கீழே சால்ட்டாக இருக்கணும். அப்போ இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 10 power -1 என்ன ஆகும்? ஆசிட் மேலே சால்ட் கீழேயும் வரும்போது 10 power -1 10 மாறும். 10 இருக்கா? இருக்கு சார். ஆப்ஷன் 2 is the right answer. ஆப்ஷன் 2 is the right answer. Yes, very good. Very good cosmic vibes. Clear? போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பஃபர்ல இருந்து அடுத்த கொஸ்டின், பஃபர்ல இருந்து அடுத்த கொஸ்டின் பாருங்க. For an acidic buffer solution, pH is 3. pH 3. The pH can be increased by. pH எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? அசிடிக் பஃபர்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் அசிடிக் பஃபர்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஹெண்டர்சன் ஹாசல்பாச் ஈக்குவேஷன் யோசிச்சு பாருங்க. நான் எழுதுறேன் இங்கே. pH is equal to pKa plus log concentration of salt தானே மேலே, டிவைடட் பை ஆசிட் கீழே தானே. நல்லா பாருங்க. அப்போ pH இன்க்ரீஸ் பண்ணணும். pH இன்க்ரீஸ் பண்ணணும். pH சால்ட்டு என்ன சம்பந்தம் சார்? பிஹெச்சும் சால்ட்டும், பிஹெச்சும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கேன். பிஹெச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன். ஸோ பாருங்கள், இன்க்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்டு பிஹெச் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ரெடி? கிளியரா? எஸ். Okay, next question பாருங்க. sorry yeah, next question பாருங்க. which will make basic buffer. இதுல எது வந்து basic bufferோட காம்பினேஷன்? basic bufferனு சொன்னா weak base இருக்கணும்பா. பேசிக் பஃபராக இருக்கணும்னா there should be a weak base. அப்புறம் இந்த வீக் பேஸு ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் கூட சேர்ந்த சால்ட்டும் இருக்கணும். புரியுதா? பேசிக் பஃபர்னா ஒரு வீக் பேஸு ஸ்ட்ராங் ஆசிட் கூட சேர்ந்த சால்ட்டும் இந்த காம்பினேஷனாக இருக்கணும். ஸோ பசங்களை பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் HCl இருக்குது, ஸ்ட்ராங் ஆசிட், அது தேவை, அது இருக்குது, நல்லது. ஆனால் NaOH ஸ்ட்ராங் பேஸ், NaOH ஸ்ட்ராங் பேஸ் வரக்கூடாது,
ஸ்ட்ராங் பேஸ் வரவே கூடாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், NaOH ஸ்ட்ராங் பேஸ் வரக்கூடாது, வீக் பேஸ் தான் வரணும். ஸோ இதுவும் வராது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், அசிட்டிக் ஆசிட் வீக் ஆசிட். வீக் ஆசிட் எதுக்கு? நம்ம வீக் ஆசிட் அசிட்டிக் பஃபருக்கு தான், நமக்கு தேவை பேசிக் பஃபர் தானே, அப்போ இதுவும் வரக்கூடாது. கடைசி ஆப்ஷன் பாருங்கள், HCl ஸ்ட்ராங் ஆசிட் வேணும், NH4OH வீக் பேஸ். கரெக்ட், NH4OH வீக் பேஸ். இந்த காம்பினேஷன் மட்டும்தான் பேசிக் பஃபராக மாறும். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ரெடியா? ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ரெடி? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் இஸ் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஹைட்ரோலிசிஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் சால்ட் ஹைட்ரோலிசிஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. ஒரு டாபிக் இருக்குது. 4 விதமான சால்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் சேர்ந்த சால்ட்டு, வீக் ஆசிட் வீக் பேஸும் சேர்ந்த சால்ட்டு, வீக் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் சேர்ந்த சால்ட்டு, ஸ்ட்ராங் ஆசிடும் வீக் பேஸும் சேர்ந்த சால்ட்டு. இதில் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸுக்கு நோ ஹைட்ரோலிசிஸ்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் ஐ ஆம் ரிவைசிங் திஸ். ஓகே, வீக் கம்போனண்ட் இருந்தால் மட்டும்தான் சால்ட் ஹைட்ரோலிசிஸ் நடக்கும். அப்போ இங்கே ரெண்டும் வீக்காக இருக்குது, அதனால கேட்டியோனிக் ஹைட்ரோலிசிஸ் நடக்கும், ஆனியோனிக் ஹைட்ரோலிசிஸும் நடக்கும் வீக் ஆசிட் வீக் பேஸ் காம்பினேஷனில். ஓகே, இங்கே வீக் ஆசிட் இருக்குது அதனால நடக்கும். ஓகே, இங்கே வீக் பேஸ் இருக்குது அதனாலேயும் நடக்கும். ஆனால் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் காம்பினேஷனுக்கு ஹைட்ரோலிசிஸ் நடக்காது. இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும். இங்கே கேட்டது சால்ட் தந்திருக்காங்க, அப்போ அந்த சால்ட் எழுதி பாருங்க, NH4Cl. இதுதான் சால்ட்டு. இந்த சால்ட்டோட அப்பா அம்மா யார்? தட் மீன்ஸ் இந்த சால்ட்டை உருவாக்குன ஆசிடும் பேஸும் யார்? கெஸ் பண்ணுங்க. NH4Cl கண்டிப்பாக. அப்போ NH4+ கேட்டியோன் இருக்குல்ல, இதில் இருக்கிற கேட்டியோன் வந்து யாரோட கான்ட்ரிபியூஷனாக இருக்கும்? பேஸோட கான்ட்ரிபியூஷன். கேட்டியோன் இஸ் ஆல்வேஸ் எ பேஸோட கான்ட்ரிபியூஷன். அதனால தான் நம்ம கேட்டியோனை வந்து பேசிக் ரேடிக்கல்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? கேட்டியோன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் பேசிக் ரேடிக்கல். அப்போ NH4 வந்து பேஸோட கான்ட்ரிபியூஷன். NH4OH வந்து பேஸு. Cn வந்து நெகட்டிவ் இல்லை, Cn வந்து நெகட்டிவ். ஆனியோன் வந்து யாரோட கான்ட்ரிபியூஷன்? ஆசிடோட கான்ட்ரிபியூஷன். அப்போ ஆசிட் யார்? HCl. NH4OH பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சார்? NH4 அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஆல்வேஸ் ஏ வீக் பேஸ். HCl இஸ் ஆல்வேஸ் ஏ வீக் ஆசிட். சார் இது வீக் ஆசிட் வீக் பேஸ் காம்பினேஷன். ஸோ கேட்டியோனிக் ஹைட்ராலிசிஸ் அதே மாதிரி ஆனியோனிக் ஹைட்ராலிசிஸ் நடக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் KH இஸ் ஈக்குவல் டு KW டிவைடட் பை 2 வீக் தானே. அப்போது ஆசிட் வீக் ஆனதுனால டினோமினேட்டரில் KA இருக்கும், பேஸ் வீக் ஆனதுனால டினோமினேட்டரில் KBயும் இருக்கும். அப்போ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ரெடியா? NH3 இல்லை, NH4OH HCl இல்லை. எப்படி HCl வரும்? Cn தானே, அமோனியம் சயனைடு. சயனைடில் அமோனியம் வந்து பேஸில் இருந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு தான் பேஸு. Cn மைனஸ் வந்து HCn இஸ் a weak acid. HCl strong acid, HCn weak acid. கிளியரா? கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கிளியர். ஓகே, கிளியரா? ஓகே ஃபைன். இப்போது இந்த ஹைட்ரோலிசிஸ் சால்ட் ஹைட்ரோலிசிஸில் வந்து பஃபர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. சால்ட் ஹைட்ரோலிசிஸில் பஃபர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெண்டர்சன் ஹாசல்பேட்ச் ஈக்குவேஷன், அது பஃபர் சொல்யூஷனோட pH கண்டுபிடிக்கிறதுக்கு. சால்ட் ஹைட்ரோலிசிஸில் pH கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா இருக்குது. pH இஸ் ஈக்குவல் டு நீங்கள் படிச்சிருப்பீங்க 7 + ½ of pKa + log C. pH is equal to 7 minus இருக்குது half of pKb plus log C. 3 ஈக்குவேஷனை இங்கே படிக்கணும். இன்னொரு ஈக்குவேஷன் pH is equal to 7 plus half of pKa minus pKb. ஏன் சார் 3 ஈக்குவேஷன்? இங்கே 4 விதமான சால்ட்டு நான் சொன்னேன்ல, 4 விதமான சால்ட்டு. ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், வீக் ஆசிட் வீக் பேஸ், ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ், வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், 4 விதமான சால்ட் இருக்குது. ஆனால் இங்கே 3 ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் சால்ட்டு ஹைட்ரோலிசிஸ் நடக்காது. ஹைட்ரோலிசிஸ் நடக்கலைன்னா அப்போ அதுக்கு pH சொல்யூஷன் pH வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இல்லை. ஓகே, அப்போது இந்த 7 plus half of pKa minus pKb இருக்குல்ல, இங்கே KA KB ரெண்டும் இருக்குது.
KA KB ரெண்டும் இருக்குது. Kனா வீக் ஆசிடுக்கு தானே இருக்கும், KB வீக் பேஸ் தானே இருக்கும். ஸோ இது வந்து எங்கன்னா வீக் ஆசிடு வீக் பேஸு இந்த காம்பினேஷன் வரும்போது யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா. இங்கே பாருங்கள் PKA மட்டும்தான் இருக்குது. அப்போ இது வீக் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் அப்போ யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா. அப்போ பேஸ் தானே ஸ்ட்ராங்கு, பேஸு ஸ்ட்ராங்காக இருந்தால் பேசிக் நேச்சர் தான் இருக்கும். பேசிக் நேச்சர்னா எபோவ் 7ஆக இருக்கும். எபோவ் 7 தானே, அதனால தான் 7+ அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் KB இருக்குது. KBனா என்ன, அது வீக்கு பேஸ் தானே இருக்கும். அப்போ இது வந்து கண்டிப்பாக இது வந்து வீக் பேஸுக்கும் ஸ்ட்ராங் ஆசிடுக்குமான காம்பினேஷன். அப்போ இங்கே ஆசிடு தானே ஸ்ட்ராங்கு, ஆசிடு ஸ்ட்ராங்னா pH பிலோ 7ஆக இருக்கும். அதனால தான் இங்கே 7- போட்டிருக்கேன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிளியரா? ஓகே, ரெடியா? ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸுக்கு இல்லை, பிரச்சனையே இல்லை, ஹைட்ரோலிசிஸ் நடக்காது. ஸோ பிஹெச்சுக்கு ஈக்குவேஷன் இல்லை. இந்த 3 ஈக்குவேஷனும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. இதில் வந்து எல்லாமே 3 படிச்சுக்கோங்க. இது ஹெண்டர்சன் ஹேசல் பேட்ச் இல்லை, இது பஃபர் கிடையாது, இது சால்ட் ஹைட்ரோலிசிஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ரைட். ஓகேடா, தேங்க்யூ. பிளாஸ்ட். நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். PKA ஆஃப் வீக் ஆசிட் இருக்குது, அதோட PKA வேல்யூ 3.2 தந்திருக்கு. அதே மாதிரி வீக் பேஸ் இருக்குது, அதோட PKB இப்போ PKA வேல்யூ தந்திருக்கு, PKA தந்திருக்கு, PKBயும் தந்திருக்கு. சூப்பர். இப்போ வீக் ஆசிடு வீக் பேஸு சரி. pH ஆஃப் தேர் சால்ட், pH கண்டுபிடிக்கணும். அப்போது வீக் ஆசிடு வீக் பேஸு சால்ட் வந்தால் pH is equal to 7 + half of PKA minus PKB. பசங்களா நல்லா பாருங்கள், வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் இந்த காம்பினேஷனாக இருந்தால் நமக்கு pH கெஸ் பண்ண முடியும். எப்படி கெஸ் பண்ணலாம் சார்? ஸ்ட்ராங் பேஸ் தானே, அப்போ பேசிக் நேச்சர் தானே, எபோவ் 7 கெஸ் பண்ணலாம். கரெக்ட் வேல்யூ வேணும்னா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது வீக் பேஸ் ஸ்ட்ராங் ஆசிட் கெஸ் பண்ணலாம், ஸ்ட்ராங் ஆசிட் தானே, அப்போ pH ஷுட் பி லெஸ் தேன் 7. கரெக்ட் வேல்யூ வேணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஆனால் வீக் ஆசிடு வீக் பேஸ் வந்தால் கெஸ் பண்ண முடியாது, அது 7க்கு க்ளோஸாக இருக்கும். 7க்கு க்ளோஸ் தான் சொல்ல முடியும். 7க்கு க்ளோஸ்னா அது லெஸ் தேன் 7ஆ மோர் தேன் 7ஆ அது தெரியாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் PKA PKB வேல்யூ. ஓகே, தட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் PKA and PKB வேல்யூ. ஒன்ஸ் அகைன், that depends on PKA and PKB value. ரெடியா? அப்போது வீக் ஆசிட் வீக் பேஸ்னா நம்ம வந்து பிளைண்டாக கெஸ் பண்ணக்கூடாது. லெஸ் தேன் 7ஆ கிரேட்டர் தேன் 7ஆ இல்லை 7ஆ, அதுக்கு அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் அந்த வேல்யூ தந்திருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7 + half of PKA வேல்யூ எவ்வளோடா? PKA வந்து 3.2 அப்புறம் 3.4 இல்லை. ஸோ 7 + half of 3.2 3.4 minus 0.2. So that is equal to 7 minus 0.1. That is 6.9. Correct? 6.9. Yes, 6.9. Option 4 is the right answer. Very good. Good morning, Brinda. என்னாச்சு? முடிய போகிற செஷன் முடிய போகுது. என்னாச்சு? காலையில் மறந்துட்டியா கிளாஸு, இல்லை வேறு ஏதாவது பிஸி ஷெடியூல்? நோ ப்ராப்ளம். செஷன் முழுசாக பாரு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது இப்போ நம்ம கடைசி ஏரியாவில் வந்திருக்கோம். ஓகே, செஷன் முடிய போகுது ஆல்மோஸ்ட். ஏதோ வந்துட்டேன்ல, சேனலில் வீடியோவை லைக் பண்ணிட்டு போங்க, ஷேர் பண்ணிட்டு போங்க, போகாதீங்க, இருங்க. சரி, the pH of a 0.1 molar solution of the following salt decreases in the order. பாருங்க, இங்கே HCl, NaCl, HCl, NaCl, NH4Cl, NaCl 4 பேர் இருக்காங்க. pH of the 0.1 molar solution. அப்போ எல்லாரோடையும் கான்சன்ட்ரேஷன் 0.1 molar எடுத்திருக்கேன். அதோட ஆர்டர் டிக்ரீஸ் கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியே போயிட்டேன். ஓகே, சரி. அப்போ நமக்கு pH கண்டுபிடிக்க பாருங்கள். இந்த 4 பேரில் HCl இருக்குது, NaCl இருக்குது, NH4Cl இருக்குது, NaCN இருக்குது. இதில் ஒருத்த மட்டும்தான் ஸ்ட்ராங் ஆசிட். HCl பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஸ்ட்ராங் ஆசிட். மற்றவங்க 3 பேரும் சால்ட்டு. NaCl அப்பா அம்மா NaOH HClலும் ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும். NH4Cl NH4OH வீக் பேஸு,
HCl strong acid, NaCN NaOH strong base, HCN weak acid. அப்போ மூணு பேரோட சால்ட், அந்த சால்ட்டோட எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் கண்டுபிடிச்சிச்சு, ஆசிட் பேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஒருத்த மட்டும் ஸ்ட்ராங் ஆசிட். சி ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட், அப்போது அவனோட பிஹெச் தான் கம்மியாக இருக்கும். அப்போ HClோட பிஹெச் கம்மியாக இருக்கணும். HClோட பிஹெச் கம்மியாக எங்கே இருக்குது? ஓகே சார், அப்போ இது இல்லை இது இல்லை, HClோட பிஹெச் கம்மியாக ரெண்டு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஓகே, இனி பாருங்கள், யாருக்கு பிஹெச் அதிகமாக இருக்கும், யார் ஹைலி பேசிக்காக இருக்கோ அவனுக்கு. இந்த சால்ட்டில் யாருக்கு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது? ஸோ சால்ட்டில் SASB சால்ட் ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது, ஆனால் கூட ஸ்ட்ராங் ஆசிட் இருக்குது. அப்போ நியூட்ரல் ஆகிடும்ல. ஓகே, அப்போ அவனோட ஸ்ட்ராங் பேஸால் யூஸ் இல்லை. அப்புறம் இவனுக்கு வீக் பேஸ் தான், இவனுக்கு ஸ்ட்ராங் பேஸ். அப்போ சோடியம் சயனைடு, சோடியம் சயனைடில் ஸ்ட்ராங் பேஸ், வீக் ஆசிடில் பேசிக் நேச்சர் அதிகம், ஸோ பிஹெச் அதிகமாக இருக்கும். NaCNக்கு ஹையஸ்ட் வரணும், NaCNக்கு ஹையஸ்ட் இங்கே இருக்குது, HClக்கு லோவஸ்ட் இங்கே இருக்குது. ஆப்ஷன் 3, ஆப்ஷன் சி. கிளியரா? ஓகே, போலாமா? Yes, Brinda, very good. Option C is the right answer. Cosmic vibes, Aligan. Right. Next question. If the solubility of Ag2CrO4 is S moles per liter, its solubility product is, பாருங்க, solubility product வந்திருக்கு, கடைசியில் வந்திருக்கு. solubility product of Ag2CrO4, salt வந்து Ag2CrO4. Ag2CrO4 எப்படி டிசோசியேட் ஆகும் சார்? Ag 2 இருக்குல்ல, ஸோ 2Ag ப்ளஸ்ஸாக மாறும் சார். அப்புறம் CrO4 என்ன ஆகும்? 2 மைனஸ் ஆகும். இப்போ சார்ஜ் பேலன்ஸ் தானே, 2 பாசிட்டிவ் சார்ஜ் 2 நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரல். கரெக்ட், இப்போ தான் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிருக்கு, டிசோசியேட் ஆகிருக்கு. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? solubility of Ag2CrO4 is S moles per liter. இட்ஸ் solubility product கேட்குறாங்க. solubility productனா KSP கேட்குறாங்க. பசங்களா நமக்கு தெரியும், இப்படி ஒரு சால்ட்டு கேட்டியோனா ஆனியோனாக மாறும்போது இங்கே 2 இருக்குது, 2Ag ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கே நான் 2Sன்னு போடுவேன், இங்கே நான் Sன்னு போடுவேன். ஓகே, KSP is equal to 2S ஸ்கொயரு இன்டு S. 2 ஸ்கொயர் 4, 4S ஸ்கொயர் இன்டு S. ஸோ 4S கியூப், 4S cube இருக்கா? இருக்கு சார், 4S cube இருக்கு. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? 4S cube இஸ் த ரைட் ஆன்சர். நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டும் படிச்சிருப்பீங்க. ஷார்ட்கட்டு KSP கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட்டு x raised to x, y raised to y, s raised to x plus y. இந்த ஷார்ட்கட்டு படிச்சிருக்கீங்களா? KSPனா என்ன? solubility product. Xனா என்ன? number of cation. Yனா என்ன? number of anion. Sனா என்ன? solubility. இந்த ஷார்ட்கட்டில் அப்ளை பண்ணாலும் போதும். சஞ்சீவ், எந்த கொஸ்டின்? இந்த கொஸ்டினா? ப்ரீவியஸ் கொஸ்டினா? சஞ்சீவ் செல்வகுமார், இந்த கொஸ்டினா? இந்த கொஸ்டினில் வந்து நம்ம வந்து HCl ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட்னா ஆசிட் ஸ்ட்ராங்காக இருந்தால் pH கம்மியாக இருக்கும். அப்போ HCl வீக்காக இருக்கிற ரெண்டு ஆப்ஷன். அப்புறம் ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சால்ட்டு. அந்த சால்ட்டில் NaClலையும் ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது, NaCnலையும் ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது. பட் NaClல ஸ்ட்ராங் பேஸை ஸ்ட்ராங் ஆசிட் நியூட்ரலைஸ் பண்ணுவேன். ஸோ இதோட pH 7 தானே வரும். ஆனால் இங்கே ஸ்ட்ராங் பேசிக் கேரக்டர் இருக்காங்க, ஸோ அவனுக்கு தான் pH வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ NaCl வந்து மேக்ஸிமம். கிளியரா? இங்கே அசிடிக் நேச்சர் இருக்கும், less than 7. இங்கே நியூட்ரல், அதனால NH4Clக்கு அப்புறம் தான் இது லெஸ் தேன் 7 தான் வரும், இது 7 வரும், இது மோர் தேன் 7 வரும். ஸோ ஹையர் வேல்யூ மோர் தேன் 7. முதல்ல NaCl, அதுக்கப்புறம் நியூட்ரல் NaCl, அதுக்கப்புறம் NH4Cl லெஸ் தேன் 7. இது வெரி லெஸ் தேன் 7. கிளியரா? சஞ்சீவ் குமார், நீங்கள் என்ன இந்த கொஸ்டின் தானே கேட்டீங்க? ஓகே, இது ஓகே தானே? எந்த ஒரு சால்ட் தந்தாலும் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் நீங்கள் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் Al2SO4 த்ரைஸ் அப்படின்னு ஒரு சால்ட் தந்தால் நமக்கு தெரியணும் டிசோசியேட் பண்ண. 2 அலுமினியம் 2Al3+, 3SO4 3SO4 2-. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ 2 கேட்டியோன் 2, ஒய்யோட வேல்யூ 3 ஆனியோன் 3. அப்போ இதிலிருந்து KSP கண்டுபிடிக்க சொன்னால் x raised to x 2 raised to 2, y raised to x raised to x, y raised to y 3 raised to 3 into s raised to x plus y 2 plus 3. 2 square 4,
3 cube 27 s raised to 5. So 4 into 27 108 s raised to 5. இப்படி எல்லாம் வரும். ஓகே கிளியரா? நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. வெரி குட் cosmic vibes. The solubility of silver chloride with the solubility product 1.6 into 10 power minus 10 in 0.1 molar NaCl solution would be. பாருங்க AgCl தந்திருக்காங்க. AgCl வந்து sparingly soluble salt. அதனால கொஞ்சோண்டு தான் soluble ஆகும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ Ag plus Cl minus எல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து Sன்னு solubility போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட NaCl இருக்காங்க. NaCl பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் a strong electrolyte because its combination is from strong acid strong base தானே. அப்போ அது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகும். அதனால தான் ஆரோ மார்க்கெல்லாம் கொஞ்சம் சேஞ்சில் போட்டிருக்கேன். ஓகே, இந்த NaClோட கான்சன்ட்ரேஷன் 0.1 மோலார்னு தந்திருக்கு. NaCl 0.1 மோலார், இது 0.1 மோலாராக இருந்தால் இதுவும் 0.1 மோலார் இருக்கும், இதுவும் 0.1 மோலார் இருக்கும். ஸோ இதிலிருந்து Cl மைனஸோட கான்சன்ட்ரேஷன் 0.1 மோலார். சார் Cl மைனஸ் சில்வர் குளோரைட்லேருந்து வந்திருக்கே. சில்வர் குளோரைட்லேருந்து வந்த Cl மைனஸ் வெரி நெக்லிஜிபிள், கொஞ்சோண்டு தான் டிசோசியேட் ஆகும், ஸ்பேரிங்லி சோல்பிள் சால்ட். ஆனால் NaCl ஸ்ட்ராங், கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகும். ஸோ AgCl இருக்கிற Cl மைனஸை நமக்கு இக்னோர் பண்ணலாம். அந்த Cl மைனஸ் போட வேண்டிய இடத்துல நமக்கு NaCl இருக்கிற Cl மைனஸோட வேல்யூ போடலாம். புரிஞ்சுதா? அப்போ எப்படி இருக்கும்? KSP is equal to, sir, KSP is equal to concentration of Ag plus molar concentration of Ag plus into molar concentration of Cl minus தானே. KSP ஓட வேல்யூ கொஸ்டினில் தந்திருக்கு. solubility productive 1.6 into 10 power minus 10. 1.6 into 10 power minus 10. Concentration of Ag plus. Concentration of Ag plus க்கு நாம எது யூஸ் பண்ணுவோம்? S யூஸ் பண்ணலாம். S நமக்கு solubility கண்டுபிடிக்கணும்ல, அப்போ அதுக்கு S இருந்து தானே செய்யணும், இருக்கும். இனி Cl மைனஸ் போட வேண்டிய இடத்துல நீங்கள் S போட வேண்டாம், அதுக்கு பதிலாக 0.1 போட்டுக்கோங்க. 0.1னா 10 power minus 1 தானே. ஓகே, அப்போ S is equal to 1.6 into 10 power minus 10 divided by 10 power minus 1. That is equal to 1.6 into 10 power minus 10, minus 1 மேலே போகும்போது plus 1 ஆகும், அப்போ அது minus 9 ஆகும். 1.6 into 10 power minus 9. 1.6 into 10 power minus 9 இருக்கா? இருக்கு சார். Option 2. Option 2 is the right answer. Right. Clear? 12. ரெடியா பசங்களா? हो गया, सेशन इज ओवर. இப்போ மோர் தேன் 50 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு செஷனில் இக்விலிபிரியத்திலிருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் இருக்குது, நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, எல்லா டைப்பும் எடுத்திருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் இக்விலிபிரியத்தோட கான்செப்ட் பேஸ்டு, அப்புறம் இக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட், கேசி கேபி கொஸ்டின்ஸு, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு, இக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டு, அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் கோஷன்ட்டு, கேசி கியூசி, லே ஷாட்லியர் பிரின்சிபல் பேஸ் பண்ணி 4-5 கொஸ்டின் பண்ணியிருக்கேன். ஆசிட் பேஸ் தியரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேபி, கேடபிள்யூ, கேஹெச், கேஎஸ்பி எல்லா டாப்பிக்கும் கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லாமே டச் பண்ணியிருக்கேன். பஃபர் சொல்யூஷன் டச் பண்ணியிருக்கேன். பிஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பஃபரில் இருக்குது, சால்ட் ஹைட்ரோலிசிஸில் இருக்குது. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பசங்களா, மோர் தென் 50 கொஸ்டின்ஸ் கெமிக்கல் இக்விலிபிரியம் சாப்டர்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வெரி வெல் டன். நீங்கள் எல்லாரும் இருந்தீங்க, எஸ்பெஷலி அலிகான் அண்ட் காஸ்மிக். எஸ், ஸோ 2.5 hours ஆயிடுச்சு இல்லை, நம்ம 9:30 தானே ஆரம்பித்தேன். எஸ், ஸோ பக்காவாக ரிவைஸ் பண்ணுங்கள். நியூமரிக்கல்ஸ் மட்டும் ஏதோ செலக்ட் பண்ணி கான்செப்ட் தெரியாமல் நியூமரிக்கல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. கான்செப்டுவலாக படிங்க. தியரி என்ன தெரியணும், அப்போ தான் ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நாளைக்கு இதே டைமில் மார்னிங் 9:30க்கு வில் டிஸ்கஸ் தெர்மோடைனமிக்ஸ், கூட முடிஞ்சால் ரெடாக்ஸ் ரியாக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ரெடியா? சரிப்பா. அப்போ இருக்கிற டைம் இது ஸ்டேட்மெண்ட்டில் சொன்ன மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் நம்ம இருக்கோம். ஸோ அது உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க, உங்களோட பெஸ்ட்டு. ஓகே, உங்களோட பெஸ்ட் எஃபர்ட், உங்களோட மேக்ஸிமம் லிமிட்டு. அண்ட் இதுதான் என்னோட லிமிட்னு சொல்லி இருக்காதீங்க. புஷ் யுவர் லிமிட்ஸ். கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், பரவாயில்ல. நோ பெயின் நோ கெயின் தான். ஸோ
இருக்கிற நாள் அது போனதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வருத்தப்பட்டு அதை பற்றி யோசித்து பிளான் நான் அப்படி பிளான் பண்ணியிருக்கலாம் இப்படி பிளான் பண்ணியிருக்கலாம்னெல்லாம் சொல்லி எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ இப்போது இனிமேல் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஆல்வேஸ் அது மட்டும் மைண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, கிளாஸ் மட்டும் பாருங்கள், செஷன்ஸு மட்டும் பாருங்கள், கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஹெல்த்தி, நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணி குடித்து தேவையான மணி நேரம் தூங்கி ஹெல்த்தியாக இருங்க. ஓகே சரியா? அப்போது எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், லைக் பண்ணிட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்க. ஆனால் செஷன் முடிஞ்சு போகும்போது, செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் போட மறந்துடாதீங்க. உங்களோட கமெண்ட்ஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கு செஷன்ஸை பார்க்கணுமா வேணாமா டிசைட் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகேடா, பபாய், டேக் கேர். பிருந்தா, பபாய்.